இந்த மாலை ஆராதனையில் நாம் கர்த்தரின் ஆசீர்வாதம் என்கிற தலைப்பில் பார்த்து கொண்டிருக்கிறோம். இது 22வது வாரம் நாம் கர்த்தரின் ஆசீர்வாதம் சொல்லி பார்க்கறது. எடுத்துக்கொள்ளுங்கள். கர்த்தரின் ஆசீர்வாதத்தை குறித்து நாம் ஆதியாகமம் முதல் அதிகாரத்திலிருந்து தியானித்து கொண்டிருக்கிறோம். 12 அதிகாரம் வந்திருக்கிறோம். இந்த 12 அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 22 வேல்யூம் நம்ம பார்த்துருக்கிறோம். 22 மெசேஜ் கேட்டிருக்கிறோம். கர்த்தரின் ஆசீர்வாதம் என்கிற தலைப்பில் இந்த நாளில் 22வது தலைப்பாக கேட்கிறோம். எடுத்துக்கொள்ளுங்கள். ஆதியாகமம் 12வது அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து 4 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். கர்த்தர் ஆபிரகாமை அழைக்கிறார். கர்த்தர் யாரை அழைக்கிறாரு? ஆபிரகாமை அழைக்கிறார். அழைக்கும் பொழுது ஆபிரகாம் கிட்ட சொல்லுகிற காரியங்களை தான் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆதியாகமம் 12:1 கர்த்தர் ஆபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். கர்த்தர் ஆபிராமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். லோத்தும் அவனோடு கூட போனான். ஆபிராம் ஆராயனை விட்டு புறப்பட்ட போது 75 வயதுள்ளவனாய் இருந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் ஆபிராமை அழைக்கிறார். ஆபிராம்னா ஆபிரகாம். நீங்கள் பின்னாடி தேவன் ஆபிரகாம் கூட உடன்படிக்கை பண்ணி ஆபிராம் என்ற பெயர் கூட எச்ச இணைப்பார். அப்போ தான் ஆபிராம் என்ற பெயர் ஆபிரகாம் அப்படின்னு மாறும். எச் யெகோவா தேவனுடைய இனிஷியல். எச் யாருடைய இனிஷியலு? யெகோவா தேவனுடைய, யாவே தேவனுடைய இனிஷியல் எச்சை கொடுக்குறாரு. நம்ம அதை மறந்து போகக்கூடாது. நம்ம வாழ்க்கையில் கூட நமக்கு ஒரு இனிஷியலை கொடுத்துருக்கிறார், இயேசு கிறிஸ்து. ஆமேன். நம்மளாம் இதுக்கு முன்னாடி நம்ம இருந்தவங்க வேற, இப்போ ரட்சிக்கப்பட்ட பிறகு வேற. ரட்சிக்கப்பட்ட பிறகு பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை கழுவி பரிசுத்தமாக்கி நீதியாக்கி தேவனுக்கு முன்னாடி நம்ம நிற்க தகுதி உள்ளவர்களாய் நம்மை மாற்றி இருக்கிறது. நம்ம இயேசு இல்லைன்னா நம்ம தேவனுக்கு முன்னாடி என்ன பண்ண முடியாதுங்களா? நிற்க முடியாது. நம்ம பாத்திரவான்கள் கிடையாது. யெகோவா தேவனை அப்பான்னு கூப்பிட முடியாது. ஆனால் இயேசு நம்ம வாழ்க்கையில் வந்தார். எப்படி ஆபிரகாம் வாழ்க்கையில் தேவன் உள்ள நுழைந்தாரோ அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உள்ள நுழைந்து நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் மாற்றி இருக்கிறார். ஆமேன். எத்தனை பேர் அதை ஆமேன் சொல்ல முடியும்? ஆமேன். ஆண்டவர் மட்டும் நம்ம வாழ்க்கையில் வரலன்னா எத்தனை பேர் இன்னைக்கு இங்கே இருப்போம், உயிரோடு இருப்போம்னு தெரிஞ்சிருக்காது. ஏன்னா எல்லாருடைய வாழ்க்கையிலும் புயல் வீசுச்சு, கடல் கொந்தளிச்சுது, படகு கவிழ்ந்து போகின்ற நிலையில் இருந்தது. ஆனால் இயேசு இல்லாத படகுலாம் கவிழ்ந்து போச்சு. இயேசு இருந்த படகு மட்டும் கவிழல. அல்லேலூயா, ஆமேன். இன்னைக்கு உலகம் அப்படிதான். இன்றைக்கி உலகத்தில் நம்ம பார்க்குறோம், எத்தனையோ பேர் தற்கொலை பண்ணி செத்து போயிடுறாங்க. எத்தனையோ பேர் வாழ முடியலன்னு சொல்லிட்டு குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு ஓடிடுறாங்க. என்னென்னமோ பண்ணிடுறாங்க மனுஷர்கள். ஆனால் நம்ம இன்ன வரைக்கும் நிற்பது, நிர்மூலமாகாமல் இருப்பது அப்படி கிருபை. அல்லேலூயா. நம்ம அதுக்கு எப்பவுமே நன்றி உள்ளவர்களாக இருக்கணும். தேவன் இதெல்லாம் நமக்கு செய்திருக்கிறார், கொடுத்துருக்கார். நம்ம நன்றி உள்ளவர்களாக இருக்கணும். கர்த்தர் ஆபிரகாமை அழைக்கும்பொழுது ஆபிரகாம் கிட்ட ரொம்ப கேட்கல. என்ன கேட்குறாரு? அவர் சில காரியத்தை மட்டும் விட சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? விட்டு புறப்பட்டு வா, விட்டு புறப்பட்டு வா அப்படின்னு தான் கூப்பிட்றாரு. நம்ம ஆண்டுகிட்ட சில காரியங்களை விட்டுட்டு வரும்போது நமக்கு பெரிய ஆசீர்வாதம் காத்திருக்குது. பிசாசுக்கு தெரியும். சொல்லுவாங்க தெரியுங்களா, வெண்ணெய் திரண்டு வர நேரத்தில் பானையை போட்டு என்ன பண்ணுவாங்க? உடைச்சிருவான். அதாவது இந்த வெண்ணெய் எடுக்கிறது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாலை நல்லா கடைஞ்சி அதை நெய் எடுப்பாங்களா? ஃபஸ்ட்டு நெய் எடுப்பான். நெய்யிலேருந்து அதை கடைஞ்சி ஃபஸ்ட்டு வெண்ணெய் வருங்களா? ஆமாம், வெண்ணெய் வரும். வெண்ணெயிலேருந்து தான் நெய். சரி, நம்மளுக்கு இதெல்லாம் தெரியாது. ஓகே. அப்போது பாலை நல்லா கடைஞ்சி வெண்ணெய் வரும். வெண்ணெயிலேருந்து அடுத்தது நெய் ப்ராசஸ் ஆகும். எல்லாம் ரொம்ப நேரம் பிடிச்சி நின்று செய்கிறவன் என்ன பண்ணுவான், அந்த ப்ராசஸ் ஆகி சக்ஸஸ் ஆகிற நேரத்தில் பொறுத்து இருக்காமல் என்ன பண்ணுறான்? விட்டுடுவான்.
கீழே விழுந்து மொத்தமாக உடஞ்சி ஒன்றும் இல்லாமல் போயிடும். அப்படி தான் நம்ம வாழ்க்கையில் கூட பார்த்திங்கன்னா, நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு காலகட்டத்தில் தேவன் நம்மை ஆசீர்வதிக்க சில காலங்களை வைக்கிறாரு. ஆனால் ஒன்று தெரியுங்களா, பிசாசுக்கு அது தெரியும். பிசாசுக்கு தெரியும், இவன் இப்படிலாம் இருக்கிறான், இவன் இப்படியே போனான்னா கர்த்தர் இவனை ஆசீர்வதிச்சு இவன் வாழ்க்கையை இப்போ இருக்கிறத விட மேலே கொண்டு போயிடுவாருன்ட்டு தெரியும். ஆனால் பிசாசு என்ன பண்ணுவானா, அது மாதிரி நேரத்தில் தான் ரொம்ப கரெக்டாக பிளான் பண்ணி என்ன பண்ணுவானா, நம்மளை ஏதாவது தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்ய வச்சிருவான். ரொம்ப டேலண்ட் பிசாசுடைய தந்திரம். பிசாசால் நமக்கு தேவன் கொடுக்கறத தடுக்க முடியாது, ஆனால் கெடுக்க முடியும். பார்த்துருக்கீங்களா? சில ஆளுங்க நல்ல ஆளுங்க இருப்பானுங்க, ரேஷன் கடையில் எண்ணெய் ஊற்றுவாங்க, அரிசி போடுவாங்க, எல்லாம் போடுவாங்க. இவன் போய் வாங்கிட்டு வந்து வச்சுட்டு இருப்பான், நம்மளுக்கு தெரியாமல். எண்ணெய் ஊற்றுறாங்க, அரிசி போடுறாங்க, ஒன்றுமே போடல போ, என்ன சொல்லிட்டு போயிடுவான், ஒன்றும் போடல, வேஸ்ட்டாக போயிட்டு வந்தேன் அப்படின்வான். ஆனால் உண்மையில அங்கே என்ன ஊற்றிருப்பாங்க, கெரோசின் ஊற்றிருப்பாங்க, எண்ணெய் கொடுத்துருப்பாங்க, அரிசி கொடுத்துருப்பாங்க, சர்க்கரை கொடுத்துருப்பாங்க, எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அவனுக்கு என்னன்னா, இவன் போய் வாங்கக்கூடாது, இவனுக்கு கிடைக்கக்கூடாது. அதுதான் சாத்தான். சாத்தான் வந்து என்ன பண்ணுவான்னா, தேவன் நம்மை ஒரு நிலையில் உயர்த்தி ஆசீர்வதித்து மேலே கொண்டு போகிறதுக்குன்னு ஒரு ஸ்டேஜ் வச்சுருப்பார். ஆண்டவர் சில காரியங்கள்லாம் என்கிட்ட கற்றுக் கொடுத்தாரு. கடலில் பார்த்தீங்கன்னா, ஒரு முறை பீச்சில் உட்காந்துருந்தேன். இந்த கடல் பார்த்துன்னுக்கிறேன். அப்போ அந்த கடலில் அந்த போட்டை செலுத்துகிறவன் ஃபஸ்ட்டு கொஞ்சம் வேகமாக ஒரு அலைகள் வந்துன்னு இருக்குது, வேகமாக ஒரு அலையில் எடுத்துன்னு போய் முன்னாடி போட்டான். ஆனால் பின்னாடி கபகபான அலைங்க வந்து ஆக்சுவலி வந்து திருப்பி அவன் எவ்வளோ ஃபோர்ஸில் உள்ளே அனுப்புனான்னு அவ்வளோ ஃபோர்ஸை விட 2 மடங்கு ஃபோர்ஸில் வெளில தள்ளி விட்டுச்சு போட்டேன். திருப்பி அவன் உள்ளே தள்ளுறான், திருப்பி வெளியில் தள்ளுது, திருப்பி உள்ளே தள்ளுறான், திருப்பி வெளியில் தள்ளுது. ஆனால் அவன் போட்டை கடலுக்குள்ளே செலுத்த வேண்டியவன் சோர்ந்து போகல, மனம் அடிஞ்சு போகல, ஐயோ முடியாதுன்னு சொல்லிட்டு விட்டுடல. அவன் ரொம்ப முயற்சி பண்ணுறான், போராடி ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே தாண்டிட்டான் பாருங்க. அதுக்கு பிறகு போட்டை தள்ளுறதுக்கு அலையே இல்லை. அப்போ தான் ஆண்டவர் சொன்னார், ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் அப்படி தான். நான் ஆசீர்வாதம் கொடுக்கறதுக்கு முன்னாடி சில போராட்டங்கள் அவனை தடுத்து கொண்டே இருக்கும். ஆனால் அதெல்லாம் அவன் தொடர்ந்து விசுவாசத்தோடு அவனுக்கு அந்த போட்டு ஓட்டுனுக்கு என்ன இருக்குதுன்னா, ஒரு தெளிவு இருக்குது. இவ்வளோ தூரம் வரைக்கும் தான் இந்த கடல் அலை நம்மளை என்ன பண்ணோம், பின்னோக்கி தள்ளும், முன்னேற விடாமல் தடுக்கும். ஆனால் இதை தாண்டிட்டா என் போட் எப்படி போவோம், சூப்பராக போவோம், அதுக்கு பின்னாடி என் போட்டுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்ட்டு அவனுக்கு தெரியும். அதுபோல் நமக்கு ஒரு தெளிவு இருக்கணும். நம் தேவன் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துகிறவர், புரியுதுங்களா? ஆனால் வந்து சில அந்த பிசாசுடைய தந்திரம் மாதிரி என்ன பண்ணுது, சில நம்ம அந்த நல்ல ஆசீர்வாதத்துக்குள்ளே போகாதபடிக்கு சில காரியங்களை பிசாசு கொடுத்து நம்மளை என்ன பண்ணுவான்னா பின்னோக்கி தள்ளின்னு இருப்பான். சில பேர் சொல்லுவாங்க, நான் ஆண்டவருக்குள்ளே நல்லா ஜெபம் பண்ணணும்னு பார்க்குறேன் பாஸ்டர், முடிய மாட்டேன்ட்டு. நான் சொல்கிறேன், உன் போட்டை பின்னாடி தள்ளுனுக்கிறான். ஏன்னா அவனுக்கு தெரியும், உன் போட்டு தாண்டி நல்லா போயிடுச்சுன்னா அதுக்கு பிறகு சூப்பராக போயிடும். சில பேர் சொல்லுவாங்க, இதெல்லாம் நான் விட்டுணுன்னு நினைக்கிறேன், முடியல பாஸ்டர். முடியலன்ற வார்த்தை இடம் இல்லை. பிசாசுக்கு தெரியும், இவன் போட்டு போயிடக்கூடாது, இந்த போட்டு போகக்கூடாதுன்றதுக்காக தான் அவன் என்ன பண்ணுறான்னா அலைகளை அனுப்புகிறான். அலைகள் எப்படி ஒன்றாலும் வரலாம், அலைகள் உறவினராக வரலாம், நண்பர்களாக வரலாம், புரியுதுங்களா? எப்படி வேணாலும் வரலாம் அலைகள். ஏதோ ஒரு அலையை அனுப்பி அவன் என்ன பண்ணுறான்னா, நம்ம போட்டு ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதமான எல்லைக்குள்ளே போகாதபடிக்கு தடுக்க பார்ப்பான். ஆனால் ஏன் நிறைய பேரால் ஒரு உயர்ந்த ஆசீர்வாதத்தில் உயர்ந்த ஒரு நிலைமைக்கு கிறிஸ்துக்குள்ளே வர முடியலன்னா, அவங்க போட்டை அவங்க தள்ளி அலைகளை தாண்டி தள்ளி போக அவங்க என்ன பண்ணலன்னா முயற்சி எடுக்கலை. சில பேர் 2 அட்டெம்ப்ட் எடுத்தாங்க, 3 அட்டெம்ப்ட் எடுத்தாங்க, அதுக்கு மேலே முடியலன்னு விட்டுட்டாங்க. நிறைய போட்டு இப்போ எங்கே இருக்குதுன்னா கடலில் தான் இருக்குது, கரையில் தான் இருக்குது. கடலில் போகலை, கரையில் தேங்கிடுச்சு. நான் சொல்கிறேன், கர்த்தர் சொல்கிறாரு ஆபிரகாம் கிட்ட, நீ எல்லாம் இதெல்லாம் விட்டுட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போனாரு. அப்போ ஆபிரகாம் பாருங்க அதை செஞ்சாருங்க. அதுதான் அலை. உன் தேசத்தை விடு, உன் இனத்தை விடு, உன் தகப்பன் வீட்டை விடு. இதுதான் ஆபிரகாமுக்கு வாழ்க்கையில் வந்த அலை. எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் யோசித்து பாருங்க. நம்ம எல்லாம் ஒரு சொந்த ஊரை விட்டுட்டு ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த ஊரை விட்டுட்டு போ. எப்படி இருக்கும் நமக்கு? நான் வந்தேன், நான் இருந்தது பிறந்தது வளர்ந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா சேத்துப்பட்டு, அதுதான் அங்கே இருந்தேன். அதுக்கு பிறகு நான் ஒரு சபைக்கு போயின்னு இருந்தேன், நல்ல சபை.
ஒரு 2000 பேர் வருவாங்க அந்த சர்ச்சில், 2000 பேர். அதில் ஒரு ஏரியா பாஸ்டராக இருந்தேன். அந்த சபையில் பார்த்தீங்கன்னா அது வில்லிவாக்கத்தில் இருந்துச்சு. வில்லிவாக்கத்தில் இருந்த என்ன கர்த்தர் எங்கே அனுப்புனார்னா துரப்பாக்கத்துக்கு அனுப்பினார். எனக்கு துரப்பாக்கம் எங்கே இருக்குன்னு தெரியாது, இதெல்லாம் என்னன்னே தெரியாது எனக்கு. ஏன் கேட்குறீங்க? ஆண்டவர் தான் அனுப்புனார். ஆனால் ஒரு தரிசனம் கொடுத்தாரு. அந்த தரிசனத்தில் 2 அடுக்கு வீடை காட்டினாருங்க. எனக்கு தெரியவே தெரியாது. கர்த்தர் காட்டின மாதிரியே 2 அடுக்கு வீட்டில் 2 வீடு வாங்கினேன். அந்த 2 அடுக்கு வீடு இருக்குதுன்னே தெரியாது. பல நாட்களுக்கு பல மாதங்களுக்கு முன்னாடி காட்டினார் எனக்கு. ஆனால் நான் அவர் காட்டி கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆயிருக்கும். 1 வருஷம் கழித்து தான் 2 அடுக்கு வீடை வாங்குறேன். ஆண்டவர் 1 வருஷத்துக்கு முன்னாடியே காட்டினார், 2 அடுக்கு வீடை காட்டினார் கண்ணகி நகரில். எனக்கு ஒன்றுமே தெரியல. என்னமோ ஆண்டவர் சொப்பனத்தில் வந்து ஒரு 2 அடுக்கில் இருக்கிற ஒரு வீடு காட்டுறாரு. நான் ஃபஸ்ட் ஃப்ளோரில் நிற்கிறேன். ஹவுசிங் போர்டுன்னு தெரியுது. ஃபஸ்ட் ஃப்ளோரில் நிற்கிறேன். ஒரு சத்தம் மட்டும் கேட்குது, இது ஹவுசிங் போர்டு, இது முதல் மாடி, மேலே மொட்டை மாடி. என்னது இது? முதல் மாடி, மேலே மொட்டை மாடி. என்னால் நம்பவும் முடியல. நான் சென்னையில் பார்த்த ஹவுசிங் போர்டெலாம் 4 அடுக்கு 5 அடுக்கு ஹவுசிங் போர்டு தான் பார்த்தது. சென்னையில் முதல் மாடி மேலே மொட்டை மாடி ஹவுசிங் போர்டே பார்த்தது இல்லை. என்னால் நம்ப முடியல. நான் என்னமோ சொல்கிறார் போ, அவருக்கு வேறு வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஆனால் காலங்கள் கடந்து போனது, நாள் வந்தது. ஒரு நாள் நான் இங்கே வந்து 2 லட்சம் கொடுத்து 2 வீடு வாங்குகிறேன். அந்த வீட்டை வாங்கி அதில் 2 வீட்டுக்கு நடுவில் இருக்கிற சுவரை உடைச்சி நடுவில் கதவை வச்சு அதை ஒரு பெரிய 2 வீடையும் ஒரே வீடாக மாற்றுறதுக்காக நான் வேலை செஞ்சுன்னு இருக்கும்போது, அப்போ நான் எங்கே ஒரு இடத்துல நிற்கிறேன். அந்த இடத்துல நிற்கும் போது தான் அந்த வீட்டில் எனக்கு சொப்பனத்தில் வந்தப்போ நான் எந்த வீட்டில் நின்னனோ அதே மாதிரி இருந்தது. அப்போ தான் நான் புரிஞ்சுக்கினேன், ஆண்டவர் நம்மளை வில்லிவாக்கத்துலேருந்து எங்கே கொண்டு வந்துக்கிறாரு? துரப்பாக்கத்துக்கு கொண்டு வந்திருக்கிறாரு. இந்த துரப்பாக்கத்தில் எனக்கு சொந்தக்காரே கிடையாதுங்க. கண்ணகி நகரில் சொந்தக்காரே கிடையாது. ஒரு சொந்தக்காரம் கிடையாது. கர்த்தர் அழைச்சார், அவ்வளோதான். கர்த்தர் அழைச்சார். அங்கே இன்னைக்கு கூட எனக்கு ஐசிஎஃப்லேருந்து வில்லிவாக்கத்துலேருந்து ஃபோன் பண்ணி பேசுவாங்க. அவங்களாம் சொன்னாங்க, பாஸ்டர் அண்ணன் தான் சொல்லுவாங்க, பாஸ்டர்னு சொல்ல மாட்டாங்க. அண்ணா நீங்கள் இங்கேயே ஒரு சர்ச்சு தொடங்கிருங்கண்ணா, நாங்களாம் ஒரு 70 பேர் இருக்கிறோண்ணா, வந்துடுறோண்ணா. நான் ஐசிஎஃப்பில் ஊழியம் செஞ்சு நிறைய ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ண கர்த்தர் உதவி செஞ்சார். அப்போ அந்த 70 பேர் சொன்னாங்க, அண்ணா நீங்கள் இங்கேயே தொடங்கிடுங்கண்ணா, நாங்கள் வந்துடுறோண்ணா. கேட்குறதுக்கு நல்லா இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. யோசிச்சு பாருங்கள், 70 பேரோட ஒரு சர்ச்சு ஸ்டார்ட் பண்ணுறது எவ்வளோ க்ளோரியாக இருக்கும். இங்கே வந்து ஒரு ஆளும் கிடையாது, 4 பேர் தான். நானும் ஒய்ஃபு 2 பிள்ளைகள் தான். 4 பேரோடு தான் ஆரம்பித்தோம். தனம் சிஸ்டருக்கு தெரியும், அவங்களாம் ஆரம்பத்துலேருந்து இருக்கிறாங்க. சர்ச்சு ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இருக்கிறாங்க. அவங்க ரூத்து சிஸ்டர் வந்தாங்க அப்புறம். அவங்களுக்கெல்லாம் தெரியும். நாங்கள் வந்து ஆரம்பிக்கும் போது ஆட்களே கிடையாது. தனம் சிஸ்டருடைய அம்மா வருவாங்க, சர்ச்சுக்கு வரமாட்டாங்க. சர்ச்செலாம் முடிஞ்ச பேர் வந்து பேசுவாங்க, ஐயா வருவாங்க ஐயா ஆளுங்க, நீங்கள் தைரியமாக நடத்துக்க சொல்லிட்டு போயிடுவாங்க. கேட்குறதுக்கு சந்தோஷமாக இருக்கும். அதுக்கு பிறகு நிறைய பேர் வந்தாங்க. ஆனால் கர்த்தருடைய கிருபையினால் இது வரைக்கும் நம்ம வந்திருக்கிறோம். அப்போது எதுக்காக சொல்கிறேன்னா, தேவன் போன்னு சொன்னால் விடுன்னு சொன்னால் விடுறது போகிறது நமக்கு ஒரு ஆசீர்வாதம். ஆனால் அந்த ஆசீர்வாதம் நமக்கு இருக்குதுன்றது யாருக்கு தெரியும்னா பிசாசுக்கு தெரியும். அதனால தான் அவன் என்ன பண்ண மாட்டான், நம்ம சில காரியங்களாம் செய்யறதுக்கு நம்மளுக்கு வழியை விட மாட்டான். அடைச்சி நிற்பான், அலை போல் அனுப்பினே இருப்பான். அலையை பின்னாடி தள்ளுற மாதிரி நீ 2 ஸ்டெப்பு முன்னாடி வச்சா 4 ஸ்டெப்பு பின்னாடி தள்ளி விடும். இன்னைக்கு 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுறேன்ட்டு முட்டி போட்டிங்கன்னா நாளைக்கு 1 நிமிஷம் கூட ஜெபம் பண்ண மாட்டேன். எழுச்சி கால் எழுச்சி தாடா புடான்னு ஓடி இருப்பீங்க. ஏன்னா அவனுக்கு தெரியும், இவனை வந்து விட்டுட்டோம்னா இவன் ஜெபம் பண்ணுறதில்ல, வேதம் வாசிக்கிறதில்ல, ஊழியம் செய்கிறதில்ல, இதிலெல்லாம் இவனை விட்டுட்டா இவன் பெரிய ஆளாகிடுவான்ட்டு. யோசிச்சு பாருங்கள், கண் முன்னாடி நான் இருக்கிறேன். ஒருவேளை நான் அன்றைக்கி வரும்போது நிறைய பிரச்சனை எங்கள் குடும்பத்திலே, எங்கள் ஒய்ஃபுடைய குடும்பத்தில், எங்கள் குடும்பத்தில் யாரும் கிடையாது. எனக்குன்னு இருக்குது ஒரே தம்பி தான், வேறு யாரும் கிடையாது என் சைடில் வந்து எதுவும் பேசுறதுக்கு. எங்கள் ஒய்ஃபுடைய குடும்பம் தான் எனக்கு குடும்பம். அவங்க குடும்பத்தில் பாருங்கள், எல்லாம் சொன்னாங்க, இன்னும் அந்த கொலகார ஊருக்காக கொண்டு போகிறேன், எங்கள் தங்கச்சி குழந்தைங்க கொண்டு போய் என்ன பண்ண போகிறேன், சாவடிக்கிறதுக்காக கொண்டு போகிறேன்னு கேட்டாங்க. அப்படி தான் கேட்டாங்க, சாகடிக்கிறதுக்காக கொண்டு போகிறேன்னு கேட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க, இன்னொரு ஆலோசனை சொன்னாங்க, நீ மட்டும் போய் என்ன பண்ணு, நடத்திட்டு வந்துரு, ஒய்ஃபு பிள்ளைகள்லாம் இங்கே இருக்கட்டும், ஐசேப்லேயே இருக்கட்டும், நீ மட்டும் போய் நடத்திட்டு வந்துருந்தாங்க. ஆனால் அதுக்கு பிறகு அவங்கக்கிட்ட ஆண்டவர் பேசினார். அதுக்கு பிறகு அவங்களும் வந்தாங்க, குழந்தைங்கள மொத்தமாக வந்தோம்.
வந்து ஊழியம் செய்கிறோம். இன்னைக்கு பாருங்க, கர்த்தர் அன்னைக்கு நாங்கள் அங்கே இருந்ததை விட இங்கே எங்களை பல மடங்கு ஆசீர்வதித்து உயர்த்தி இருக்கிறார். யோசிச்சு பாருங்க, 70 லட்சம் கொடுத்து நம்ம இந்த இடத்த வாங்கியிருக்கிறோம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்குதா இல்லைங்களா? இருக்கு. அதை நீங்கள் பார்க்குறீங்க, நானும் அனுபவிக்கிறேன். நான் பார்க்குறேன், அனுபவிக்கிறேன். என்ன சொல்ல வரேன்னா, அப்படி தாங்க உங்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் ஒரு உயர்வான ஆசீர்வாதம் இருக்குது. ஆனால் அதை நீங்கள் பெறக்கூடாதபடிக்கு சில அலைகள் வந்து உங்களை தள்ளிக்கினே இருக்கும். ஆனால் அந்த அலைகள் நிரந்தரம் கிடையாது. அது கொஞ்சம் தூரம் தான் அந்த அலை. அந்த கொஞ்சம் தூரத்தை நீங்கள் கடந்துட்டீங்கன்னா அது பிறகு அலையே இல்லைங்க. கடல் எப்படி இருக்கும் தெரியுமா? கொலை மாதிரி இருக்கும். அல்லேலூயா. கடல் எப்படி இருக்கும்? கொலை மாதிரி தாங்க இருக்கும். அதுக்கு பிறகு அலையே கிடையாதுங்க. நீங்கள் விரும்புகிற மாதிரி போவோம். அதனால் ஆபிரகாமை தேவன் சொன்னார், நீ உன் தேசத்தை விடு, உன் இனத்தை விடு, உன் தகப்பன் வீட்டை விட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ அப்படின்னாரு. ஆபிரகாம் வந்தார். அப்படி வரும்போது தான் அவருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சொன்ன ஆசீர்வாதங்கள், நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன். நான் அதை ஒரு வாரம் பேசினேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிற தேவன். எப்படிப்பட்ட காரியங்களை செய்வார்? நமக்கு பெரிய காரியங்களை செய்வார். நம் தேவன்கிட்ட நம்ம பெரிய காரியங்களை எதிர்பார்க்க வேண்டும். ரெண்டாவது, உன்னை ஆசீர்வதித்து, தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன், அதை மறந்து போகக்கூடாது. அதுக்கு அடுத்தது, உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நம்ம பேரையெல்லாம் நம்ம போஸ்ட் வச்சு பெருமைப்படுத்தணும்னு நினைக்க வேணாம். தேவனே நம்முடைய பெயர்களை பெருமைப்படுத்துவார். அல்லேலூயா. தேவன் நமது பெயரை பெருமைப்படுத்தினால் தப்பு இல்லை, நாம பெருமையாக இருந்தால் தான் தப்பு. ஆமென். அவர் பெருமைப்படுத்தினா தப்பு கிடையாது. இந்த நாளில் நம்ம பார்க்க போகிற வார்த்தை பார்த்தீங்கன்னா, நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். அல்லேலூயா. பக்கத்து விட்டு பார்த்து சொல்லுங்க, நீங்க ஆசீர்வாதமாக இருப்பீங்க. அல்லேலூயா. ஆபிரகாம் வாழ்க்கையில் அதை பார்க்கலாம். ஆபிரகாம் 75 வயசுல வராரு. எத்தனை வயசுல வராரு? ஆண்டவருக்கு அழைப்பு கேட்டு 75 வயசுல தான் ஆபிரகாமுக்கு அழைப்பு கிடைச்சிது. 75 வயசுல வந்தாருங்க. ஆனால் ஆபிரகாம் போன இடம்லாம் அவர் ஆசீர்வாதமாக இருந்தார். ஆபிரகாம் ஆசீர்வாதமாக மாறிட்டார். தெரியுங்களா உங்களுக்கு? அவர் பயங்கர பிளெஸ்ஸிங் ஆயிடுச்சு. வசனம்லாம் பாருங்க, நீங்கள் 13வது அதிகாரத்துலலாம் படிச்சீங்கன்னா சொல்லுது. அந்த வசனம் 13:1 தொடங்கும் போது, ஆபிரகாம் வெள்ளியும் பொன்னும் உடைய சீமானாக இருந்தான். எப்படி இருந்தாரா? சீமான். ஆபிரகாம் கிட்ட ஃபுல் டைம் ஒர்க்கர், கைப்படிந்த வேலையாட்கள் 318 பேர் இருந்தாங்களாம். ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க 2000 குடும்பங்கள். ஆபிரகாம் கிட்ட எத்தனை குடும்பங்கள்? 2000 குடும்பங்கள் இருந்ததாம். ஆபிரகாம் கூடாரத்தில் குடியிருந்தான். ஆபிரகாம் எதுல குடியிருந்தாரா? கூடாரத்தில். நம்மளுக்கு தெரிஞ்ச கூடாரம்லாம் எது தெரியுமா? பாரிஸ் பக்கம் போனீங்கன்னா அந்த பிளாட்ஃபார்மில் ஒரு மஞ்சள் கலரோ இல்லை ப்ளூ கலர் துணிலையோ சின்னதாக ஒரு தட்டி மாதிரி கட்டிட்டு அதுக்குள்ளே 2 பேர் படுத்து தூங்குவாங்க பாருங்க. அதுதான் நமக்கு தெரிஞ்ச கூடாரம். ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி கூடாரம் அப்படி, ஆபிரகாமுடைய கூடாரம் அப்படி கிடையாதுங்க. ஆபிரகாமுடைய கூடாரம் 7 இல்லைன்னா 8 பெட்ரூம் இருக்கிற மாதிரி கூடாரம். கூடாரம் எப்படின்னா, சர்க்கஸ் போயிருக்கிறீங்களா? சர்க்கஸ் போயிருக்கிறீங்களா? எப்படி இருக்கும்? அதுவும் கூடாரம் தான். ஆனால் அதுக்குள்ளே வர்றதுக்கு ஒரு வழி. ஆனால் ஆபிரகாமுடைய கூடாரம் அது போல் அவ்வளோ, அதை விட பெருசாக இருக்கும். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ரூமில் சாராள், ஒரு ரூமில் வேலைக்காரிங்க, ஒரு ரூமில் ஸ்டோர் ரூமு. புரியுதுங்களா? எல்லாம் அவ்வளோ ரூமு உள்ளே பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்றைக்கி இருக்கலாம் 3 BHK 4 BHK. ஆபிரகாம் உள்ள அவர் 7-8 BHK மேலே வச்சிருக்கிறாரு. கூடாரம்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த கூடாரம் கிடையாது. அந்த கூடாரம் வேற. ஆபிரகாம் கூடாரத்தில் கூடியிருந்தான் அப்படின்னா என்ன ஒரு பெரிய லெவலுங்க அது. அந்த காலத்தில் அது பெரிய மாளிகை மாதிரி. அப்போ ஆபிரகாம் ஆசீர்வாதமாக இருக்கிறாரு. 2000 குடும்பங்கள் ஆபிரகாம் கிட்ட வேலை செஞ்சு சாப்பிட்றாங்க. ஆபிரகாம் பாருங்க, சாரால் இறந்துட்டாங்க. இவர் போயிட்டு கல்லறைக்கு கேட்குறாரு. எப்ரோன் மக்பேலான்ற கொகையை கேட்குறாரு. எப்ரோன் தேசத்தில் இருக்கிற மக்பேலான்ற கொகையை கேட்குறாரு. அவங்க கொடுக்குறோன்னு என்ன சொல்கிறாங்க தெரியுங்களா? அந்நிய தேசத்தானுங்க. ஆபிரகாமுடைய வேலைக்காரங்க கிடையாது, அவங்க வேற அந்நிய தேசத்தான். அவன் சொல்கிறான், எங்கள் எஜமான் சும்மாவே எடுத்துக்கொண்டார் சொல்கிறாங்க. எங்கள் எஜமான் என்ன பண்ணுவாரான்? எதுவும் பேச வேணாம், எடுத்துக்கங்க கல்லறைய, அந்த பூமியன்றாங்க. ஆபிரகாம் சொல்கிறான், அதெல்லாம் வேணாம், வேலை எவ்வளோ ஆகும்னு சொல்லு,
எவ்வளோ வெள்ளி சேக்கல் கொடுக்கணும்னு சொல்லி, நான் நிறுத்து கொடுக்குறேன்னு சொல்லி துட்டை கொடுத்து வாங்கினாருங்க ஆபிரகாம். ஆனால் அவன் என்ன சொல்கிறான், எஜமான், என் எஜமானுக்கு நான் என்ன பண்ணுறேன், சும்மாவே கொடுக்குறேன், எடுத்துக்கோ. யோசிச்சு பாருங்கள், நீங்கள் ஓனரு, உங்கள் வேலை செய்கிற இடத்துல ஒரு ஓனரு வரார் வீட்டுக்கு. அவர் வீட்டில் வந்து உங்கள் வீட்டில் ஏதோ ஒன்று பார்த்து நல்லா இருக்குதேன்றாரு, என்ன பண்ணுவீங்க? சார் எடுத்துக்கோங்க சார். அவன் சொல்ல, இல்லை காசு கொடுத்துறேன். நீங்கள் ஆசைப்பட்டு கேட்டீங்க சார், எடுத்துக்கோங்க, எப்படி தானே சொல்லுவோம். ஆனால் அதே போல் தான் சொல்கிறாங்க, எங்கள் எஜமான் நீங்கள் கேட்டீங்க, நாங்கள் கொடுக்குறோம், எங்களுக்கு காசெல்லாம் வேணாம். ஆபிரகாம் ஒத்துக்கலை. கடைசி வரைக்கும் எழுதி பட்டா எழுதி பணம்லாம் கொடுத்து ரொக்கத்தெல்லாம் கொடுத்து முடிச்சாராம். ஆபிரகாம் ஆசீர்வாதமாக இருந்தார். ஆனால் ஆபிரகாம் வாழ்க்கையில் யோசிச்சு பாருங்கள், ஒரு குழந்தை கூட இல்லை. ஆபிரகாமுக்கு 75 வயசில் தேவன் அழைக்கும் போது ஒரு குழந்தை இல்லை. ஆனால் ஆபிரகாம் மரிக்கும் போது பார்த்தீங்கன்னா அநேக குழந்தைகள் ஆபிரகாமுக்கு. ஒவ்வொரு குழந்தைகளும் ஒவ்வொரு தேசங்களாய் மாறினார்கள். ஒவ்வொரு குழந்தைகளும் ஒவ்வொரு தேசமாக மாறிட்டாங்க. தெரியுமா உங்களுக்கு? ஆபிரகாமுடைய குழந்தைகள் ஈசாக்கு வந்த தேசத்தில் வந்து இஸ்ரவேல், யாக்கோபுடைய வம்சம் இஸ்ரேல் தேசமாக மாறிடுச்சு. தெரியுங்களா? யாக்கோபுடைய அண்ணன் ஏசாவுடைய சந்ததி ஏதோம் தேசமாக மாறிடுச்சு. இஸ்மவேலுடைய சந்ததி அது ஒரு தேசமாக மாறிடுச்சு. அவர் இது இல்லாத கேத்துரால்னு ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணார். ஆபிரகாம், சாராள், அதுக்கப்புறம் ஆகார் மட்டும் கிடையாது, அதுக்கப்புறம் கேத்துரால். இந்த கேத்துரால்ன்ற ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி அவங்களுக்கும் ஒரு சில பிள்ளைகள்லாம் பிறந்து அதில் ஒரு கூட்டம் அரபியர்களாக மாறிட்டாங்க. தெரியுங்களா? மீதியானியராக மாறிட்டாங்க. எவ்வளோ மக்கள் பெரிய கூட்டமாக வளர்ந்துட்டாங்கங்க. ஆபிரகாம் எல்லாருக்கும் ஆசீர்வாதம். ஆபிரகாம் போகிற இடம்லாம் ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதம்லாம் நமக்கு இருக்குது. ஆமேன். இந்த ஆசீர்வாதங்கள்லாம் யாருக்கு இருக்குது? நமக்கு இருக்குது. பாருங்க, இது கரெக்டாக பவுல் எழுதுறாரு. கலாத்தியர் 3வது அதிகாரம். கலாத்தியர் 3வது அதிகாரத்தில் பாருங்க, பவுல் ரொம்ப அழகாக அதை பற்றி பேசுறாரு. பதினான்காவது வசனம். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம், நல்ல கவனிங்க, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் அது வெறும் யாக்கோபுடைய சந்ததிக்கோ இஸ்மவேலுடைய சந்ததிக்கோ கேத்துராளுடைய பிள்ளைகளுடைய சந்ததிக்கும் போகல. அது மட்டும் இல்லை, அதையும் தாண்டி வருது ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம். எங்க வருது பார்த்தீங்கன்னா, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால். யாரால? இயேசு கிறிஸ்துவினால புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும். புறஜாதிகள்ன்றது யாரு? நம்மள மாதிரி இருக்கிற ஆட்கள். யாரெல்லாம் இயேசுவை ஏத்துக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்கள் என்ன பண்ணப்பட்டிருக்கிறது? வந்துடுச்சு. ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்த ஆசீர்வாதம்லாம் நமக்கு வந்துடுச்சு. எப்படி வந்துடுச்சு? இயேசு கிறிஸ்து மூலமாக. எப்படி வந்துடுச்சு? இயேசு கிறிஸ்து மூலமாக வந்துடுச்சு. நீ ஆசீர்வாதமா இருப்பாயின்னு சொன்னார் பார்த்தீங்களா? அந்த ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு மட்டும் வரலங்க. அந்த ஆசீர்வாதம் அப்படியே இயேசு கிறிஸ்து மூலமாக இயேசுவை ஏத்துக்கின நம்ம ஒவ்வொருத்தருக்கும் டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. என்ன ஆயிடுச்சு? டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. அப்படியே கான்ஃபரன்ஸ் கால் பார்த்துட்டு இருக்கிறீங்களா? கான்ஃபரன்ஸ் காலில் எத்தனை பேருக்கு போட தெரியும்? பரவாயில்ல, கற்றுக்குங்க. டச் ஃபோனை வச்சுருந்தீங்கன்னா சும்மா போட்டு கற்றுக்குங்க. கான்ஃபரன்ஸ் காலில் போடுறதுக்கு எப்படின்ட்டு ஃப்ரெண்டுகளை கூப்பிட்டு, நீ லைனில் இருறா, அவனுக்கு ஒரு கால் போடுற, கண்டபடி போட்டுக்கிட்டு எப்படியாவது கற்றுக்கிட்டு 3 பேரை கலந்து பேசுங்க. ஒருத்தர் கால் பண்ணுறோம், கால் பண்ணி பேசினே இருக்கிறோம். அப்போ அவர் சொல்கிறாரு, இரு உன் காலை நம்ம அவருக்கும் என்ன பண்ணலாம், மெர்ஜி பண்ணலாம் அப்படின்ன உடனே அவர் இன்னொரு ஆளை மெர்ஜி பண்ண உடனே நம்ம 2 பேர் பேசியிருந்தது இப்போ 3வது ஆள் என்ன பண்ணுறாரு? கேட்குறாரு, பதில் கொடுக்குறாரு. இதுதான் கான்ஃபரன்ஸ் கால். நான் சொல்கிறேன், அப்போவே ஆண்டவர் இந்த கான்ஃபரன்ஸ் காலில் விட பெரிய பிளெஸ்ஸிங்கில் வச்சுருக்காரு. பிளெஸ்ஸிங்கை எப்படி மெர்ஜி பண்ணிட்டாரு? ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை இயேசு கிறிஸ்து மூலமாக கொண்டு வந்து அவரை கூட கனெக்ஷன் ஆகிற நம்ம எல்லாருக்கும் என்ன பண்ணிட்டாரு? ரிஃப்ளெக்ட் பண்ணிட்டார். இப்போ எல்லாம் நம்மளுக்கெல்லாம் வந்துடுச்சு. இப்போ ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்கள் நமக்கு இருக்குதா அப்படின்னா இருக்குது.
ஆபிரகாம் செஞ்சதெல்லாம் நம்ம செய்யல, ஆபிரகாம் செஞ்சதை நம்ம செய்யல, ஆனால் நமக்காக இயேசு செஞ்சிருக்கிறாரு. தெரியுங்களா? ஆபிரகாம் செஞ்சதை நிறைய காரியங்களை நம்ம செய்யல, ஆனால் இயேசு செஞ்சிருக்கிறாரு. அதனால் அது என்ன ஆயிடுச்சுன்னா அப்படியே நம்ம கூட நமக்கு வருது. இயேசு கிறிஸ்துவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்கு தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெறும்படியாகவும் இப்படி ஆயிற்று. இப்போ இந்த ஆசீர்வாதம் நமக்கு இருக்குது. இதை எப்படி நம்ம பெறுவது? விசுவாசத்தினால். எப்படி பெறுவது? விசுவாசத்தினால். எப்படி விசுவாசம் வரும்? கேள்விப்பட்டாதான் விசுவாசம் வரும். இப்போ இந்த வசனத்தை படிக்கிறீங்க, இந்த வசனத்தை 4 முறை படிக்கணும், 5 முறை படிக்கணும், உள்ளத்தில் லைட்டாக ஒரு லைட் அடிக்கும். ஆபிரகாம் இவ்வளோ ஆசீர்வாதமாக இருந்திருக்கிறாரா? அப்போ இந்த ஆசீர்வாதம் எனக்கு உண்டாச்சே, ஏன் எனக்கு இன்னும் வரல? ஏன் எனக்கு வரல? அது வர வேண்டியதாச்சே, ஏன் வரல? யோசிச்சு பாருங்க. 1000 ரூபாய் போடுறாங்க தமிழ்நாடு அரசு பெண்களுக்கு. எல்லா பெண்களுக்கும் வந்துடுச்சு 1000 ரூபாய். உங்களுக்கு வரல, என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு வந்துட்டு இருந்தது, திடீர்னு ஒரு மாதம் வரல, என்ன பண்ணுவீங்க? நீங்கள் விட்டுருவீங்களா? அப்படியே என்ன பண்ணுவோம்? போஸ்ட் ஆஃபீஸ் யார் அதை போடுறதுக்கு கேள்வி கேட்கக்கூடிய ஆள் யார்? அவருக்கு என்ன பண்ணுறோம்? ஒரு ஃபோனை போட்டு, நாங்கள் வர வேண்டியது வரவே இல்லைங்க இந்த மாதம், இருமா வரோம். என்ன சார் வரோன்றீங்க? என் வீட்டு பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க வந்துச்சு, எதிர் வீட்டில் இருக்கிறவங்க வந்துருச்சு, இவங்களுக்கெல்லாம் வந்துருக்குது, எனக்கு இன்னும் வரலையா சார்? கேட்போமா கேட்க மாட்டோமா? ஏன் கேட்குறோம்? முதலமைச்சர் வாக்கு தத்தம் பண்ணியிருக்கிறாரு, முதலமைச்சர் வாக்கு கொடுத்துருக்கிறாரு. என்ன வாக்கு கொடுத்துருக்கிறாரு? பெண்களுக்கு 1000 ரூபாய் அக்கௌண்ட்டில் போடப்படும் வாக்கு கொடுத்துக்கிறாரு. ஆனால் நம்ம கேட்குறோம், அது நம்ம உரிமை. ஆமேன். அதை விட மேலான வாக்குகளை தேவன் ஆபிரகாமுக்கும் கொடுத்திருக்கிறாரு. அந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்து மூலமாக நாம் விசுவாசத்தில் பெற வேண்டும். எப்படி பெறணும்? ஃபோன் கால் எது? ஃபெய்த்து தான் ஃபோன் கால். விசுவாசம் தான் உங்களுடைய கால், ஃபோன் கால் அடிக்கணும். அப்பப்போ விசுவாசத்தில் சொல்லணும், ஆபிரகாமுக்கு இதை சொல்லியிருக்கார் ஆண்டவர், இதை சொல்லியிருக்கார், எனக்கும் அது வரும். ஆபிரகாம் சீமானா இருந்தால் நானும் எப்படி இருப்பேன்? நீங்கள் சீமானா சீமாட்டிகளாக இருப்பீங்க. அல்லேலூயா. நம்ம பேருக்கு முன்னாடி சீமான் போட்டு அந்த சீமான சொல்லல, அந்த சீமான் டுபாக்கூர் சீமான். அந்த சீமான் வந்து, ஆமா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் குத்து சண்டைக்கு கூப்பிட்டாரு, போவே இல்லை. இப்போ லேட்டஸ்டா அப்படி பண்ணிட்டு ஒரு ஸ்டில் போட்டு அனுப்புறாரு. எல்லாம் பின்னாடி கமெண்ட்ல போட்டான், 3 மாசத்துக்கு முன்னாடி ஒருத்தர் குத்து சண்டைக்கு கூப்பிட்டானடா, அப்பவும் ஒரு பேச்சக்கான மூச்சக்கான, இப்போ வந்து ஆட்டு ஸ்டெப்பு வச்சு காட்டுறிய, எங்க இருக்கிற கூப்பிட்டா அவனை குத்து சண்டை கூப்பிட்டு திரும்ப கால் பண்ணுங்கடா. இந்தாண்டா கதை விடுறான். இலங்கையில் போர் நடந்துட்டுதான், இவர் ஆமக்கறியோ என்னென்னமோ சாப்பிட்டாரா. எல்லாம் கேட்குறா, ஐயோ போர் நடக்கிற நேரத்தில் நீ சாப்பிட்டுட்டு இருக்கிறா, உன்னை என்ன சொல்லணும்? அங்கே ஆயிரக்கணக்கான தமிழை போரில் செத்துன்னு இருக்கிறான், நீ கறி சாப்பிட்டுன்னு சொல்லிட்டு அதை வேற பெருமையாக பேசுகிற. கபடி விளையாட போனாராம், சின்ன பையனா, கொஞ்சம் சிரிச்சுப்போம், சின்ன பையனா இவர். கபடி விளையாடுற இடத்துல எல்லாம் பெரிய பெரிய ஆளுங்களாம் விளையாடுவாங்களாம். இவர் ஓரமாக நின்று பார்ப்பாராம். ஒரு நாள் ஒரு ஆள் வரலையா, அந்த மாஸ்டர் சொன்னாராம், டேய் நீ ஒப்புக்கு சாப்பானியாக போய் அதில் சேர்ந்துக்கடா, அந்த ஆளுக்கு பதில்னாராம். எல்லாம் அவுட் ஆகிட்டாங்களாம். பெரிய கேட்குறது முன்னாடியே சிரிப்பாருது. பெரிய பெரிய ஆளுகள்லாம் அவுட் ஆகிட்டாங்களா, கடைசி இவன் சின்ன பையனா, இவர் தான் ரைடு போகிறாராம். எல்லாம் சிரிச்சாங்களாம், சின்ன பையன் போய் மாட்டிக்க போகிறான்ட்டு. இவர் உள்ளே போய் எல்லாரையும் அவுட் ஆகிட்டு வந்துட்டார். இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது. ஆனா இதுக்கோ ஒரு உணர்ச்சி பரவசத்தோடு தட்டு கைய, நீங்களா இருக்கிறீங்களே, பேசாம அவங்களையாவது 4 பேர் பிடிச்சி உள்ள வச்சா சபை களை கட்டிடும் கை தட்டிய. இங்க வந்து அது அது டூப்ளிகேட்டுக்கே கை தட்டுறாங்க, இங்க ஒரிஜினலுங்க. அல்லேலூயா. ஒன்று அது இதே ஸ்டோரி தான் பாக்ஸிங்கு. இவர் கிரீன் பெல்ட்டா, பிளாக் பெல்ட்டு, அந்த பெல்ட்டு வாங்கினவங்களாம் கூட சண்டைக்கு விட்டாங்களாம். அவன் அடி அடின்னு அடிச்சாடா, இவர் ஓடி ஓடி டபாஜி டபாஜி ஓடினாராம். எல்லாம் சிரிச்சாங்களாம். அப்புறம்
திரும்பி ஒரே அடி அடிச்சாராம் பார். அவன் எழுந்திருக்கவே இல்லை. நான் அந்த சீமான சொல்லலப்பா, நான் சொல்ற சீமான் வேற. ஆபிரகாம் சீமானா இருந்தான்னு சொல்லிட்டு பாருங்க. எப்படிப்பட்ட சீமானு? டுபாக்கூர் சீமான் சொல்ல, வெள்ளியும் பொண்ணும் உடைய சீமானா இருந்தான். ஆபிரகாம் எப்படிப்பட்ட சீமானா இருந்தான்? வெள்ளியும் பொண்ணும் ஆஸ்திகளை உடைய சீமானா இருந்தான். அல்லேலூயா. நம்ம பேருக்கு முன்னாடிலாம் போடணும். பேருக்கு முன்னாடி நம்ம முன்னாடி சீமான் போட்டு சோன் உங்க பேரை போட்டுக்கோங்க. பெண்கள்லாம் சீமாட்டின்னு போட்டு உங்க பேரை போட்டுக்கோங்க. ஏன்னா கர்த்தர் ஆபிரகாமை சீமானா ஆக்கிட்டார், ஆசீர்வாதமான ஆளாக்கிட்டாருங்க. ஆபிரகாமே நினைச்சு பார்க்கல லைஃப்ல நம்ம இவ்வளவு ஆசீர்வாதமா இருப்போன்ட்டு. ஆபிரகாமை குறித்து சரித்திரம் சொல்லுகிறது, ஏதோ ஒரு விக்கிரகங்களை செஞ்சு அதை வித்து பழப்பு நடத்தி இந்த குடும்பத்தை சேர்ந்து வரான். என்ன செஞ்சு விற்கிறது தான்? சாமி பொம்மைங்க செஞ்சு அதை வியாபாரம் பண்ணி அதை வந்து காசு வரதை வச்சு குடும்பம் நடத்தியிருந்தாங்களாம். ரொம்ப பெரிய ஆள்லாம் கிடையாது ஆபிரகாம். கர்த்தர் ஓவர் நைட்ல ஆபிரகாம சீமான் ஆக்கிட்டாரு. ஒரு கண்ணாமூச்சி விளையாட்டு விளையாடினாரு பார்வோன் கிட்ட. பார்வோன் கிட்ட என்ன விளையாடாரு? ஒரு கண்ணாமூச்சி விளையாட்டு விளையாடினாருங்க. அவள் தாங்க ஓவர் நைட்ல ஒபாமாவா ஆயிட்டாரு ஆபிரகாம். சொல்ல தெரியுமா? ஓவர் நைட்ல ஒபாமாவா ஆயிட்டாரு ஆபிரகாம் ஆயிட்டாரு. நம்ம வாழ்க்கையிலும் கர்த்தர் செய்ய வல்லவராக இருக்கிறார். தெரியுங்களா? கர்த்தரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே கிடையாது. நம்மளெல்லாம் நினைச்சாருன்னா ஆண்டவர் நாளைக்கு உங்க வீட்டு வாசல்ல பென்ஸ் கார் நிற்கும். தெரியுங்களா? எத்தனை வந்து சாவியை குத்துட்டு போவாங்க. என்னால் முடியல, இந்த கார் ஓட்டவே முடியல, உன் முகம் தான் வருது, நீ யாருன்னே தெரியல, உன் முகம் வருது, அட்ரஸ் தான் வருது, நான் எத்தனை குத்துட்டு. கர்த்தர் செய்வாருங்க. எவ்வளவு விஷயம்லாம் செஞ்சிருக்கிறார். நீங்க என்னங்க சிரிக்கிறீங்க? இதோட பெருசெல்லாம் செய்வாரு. ஒன்னே ஒன்னா நமக்கு தேவை, விசுவாசம் தேவை. அந்த விசுவாசத்துல உறுதியா இருக்கணும். அல்லேலூயா. ஆண்டவர் தூக்கிட்டு வாருங்க. நல்லா நினைச்சே பார்த்தது கிடையாது. ஒரே வேலை கொடுத்தாரு, ஒரு நாள் வேலை. அப்பவே 25,000 ரூபாய் சம்பாரிச்சிட்டேன். தெரியுங்களா? ஒரு நாள் வேலை செஞ்சேன். 10 பேரை கொண்டு போய் வேலை செஞ்சேன். ஒரு நாள் வேலை, மொத்த செலவு 3,000 ரூபாய். ஆனா ஆர்டர் எவ்வளோ? 25,000 ரூபாய். 25,000 ரூபாயில அன்னைக்கு ஒரு ஹவுசிங் போர்டை வாங்கியிருக்க முடியும். தெரியுங்களா? அன்னைக்கு ஒரு ஹவுசிங் போர்டை வாங்கியிருக்க முடியும் 25,000 ரூபாயில. கொடுத்தாரு ஆண்டவர். ஒரே வேலை கொடுத்தாருங்க. 3 நாள் செஞ்சோம், 75,000 ரூபாய் கொடுத்தாரு. ஆண்டவர் நினைச்சா எவ்வளவு நாளும் கொடுக்க முடியுங்க. நமக்கு தேவை என்னன்னா, கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார், நான் ஆசீர்வாதமா இருப்பேன் அப்படின்றதுல அந்த விசுவாசம் இருக்கணும். அந்த விசுவாசத்தை விட்டு போயிடக்கூடாது. 1000 பேர் சொல்லுவாங்க, உனக்கெல்லாம் ஒன்றும் நடக்காது, நீ பின்னா படிச்ச, உன் குடும்பம் என்ன, உன்னுடைய பின்னணி என்ன, உனக்கு எப்படி என்ன கிடைக்கும் நடக்கும். 1000 பிசாசு அதெல்லாம் அலையா அனுப்பின்னு இருப்பான். வார்த்தையில அலையா அனுப்பின்னு இருப்பான். நீ இப்போ நினைக்கிறியா உனக்கு செஞ்சிருவான்ட்டு? அதெல்லாம் கிடைக்காது, கொடுக்க மாட்டார். எவ்வளோ பேர் உன்னை விட எவ்வளோ திறமையானவங்களாம் இருக்கிறான், உன்னை விட பெரிய படிச்சவங்களாம் இருக்கிறான், எவ்வளோ வரும். ஆனால் கர்த்தர் செய்ய நினைத்தது தடைப்படாது. யோபு சொல்றாரு, கர்த்தர் செய்ய நினைத்தது தடைப்படாது. அல்லேலூயா. ஆபிரகாமை பார்க்கணும். நல்லா ஆபிரகாமை படிக்கும் போது சொல்லணும், ஆபிரகாமுக்கு 75 வயசுல பல்லு போன பிறகு பக்கோடா குத்தாரு. நம்மளுக்கெல்லாம் பல்லு இருக்குது, கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? எல்லாம் போய் மரியாதையாக கார் ஓட்ட கற்றுக்கங்க, டிரைவிங் ஸ்கூலில் போயிட்டு. கர்த்தர் நாளைக்கு கார் கொடுப்பார் உங்களுக்கு. ஆமாம், எல்லாம் சர்ச்சில் எப்படி தான் வரணும்? காரில் தான் வரணும். பைக்கில் வருவங்களாம் காரில் வரணும். காரில் வருவங்களாம் அடுத்தது என்ன பண்ணணும்? சூப்பர் காராக வாங்கணும். அதை விட பென்ஸு, BMW, ஹெலிகாப்டர்லாம் வாங்கிடலாம், பின்னாடி வாங்கிக்கலாம். ஆமாம், அப்போல்லாம் விலை குறைஞ்சிடும். சும்மா நடந்து வருங்க, சைக்கிளில் வருவங்கெல்லாம் வந்து நல்ல பைக்கு வாங்கணும். புரியுதுங்களா? எல்லாம் கர்த்தர் அது ஆசீர்வாதம். ஆண்டவர் சொல்கிறார், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். ஆபிரகாமுக்கு என்ன சொன்னார்? அவரை கேட்டார். ஆபிரகாமை கேட்டார், ஆண்டவரே என்னை ஆசீர்வாதமாக வைங்க ஆண்டவரே அப்படி கேட்டாரா? அவர் கேட்டாரு, இவர் கொடுத்தாரா? அவர் கேட்டாரா, இவர் கொடுத்தாரா? இவர் தான் கொடுத்தாரு. தெரியுங்களா? சில நேரத்தில் மனுஷங்க இவரை விட பெரிய ஞானி ஆயிடுறாங்க. கர்த்தாவே எனக்கு அன்னன்னைக்கு வேண்டிய மண்ணாவை மட்டும் தாங்க, நிறைய கொடுத்தீங்கன்னா நான் வந்து பெருமை வந்து கெட்டு போயிடுவேன். மண்டை மேலேயே போடுறேன் பார். பேசுறது சரி கிடையாது. வரதுக்கு முன்னாடியே பெருமை வரும்ன்றீங்க.
கண்டிப்பாக உங்ககிட்ட வந்தால் பெருமை வந்துடும். நீ என்ன சொல்லணும்? கர்த்தாவே நிறைய தாங்க, எவ்வளோ கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தாழ்மையும் தாங்க கூட. அப்படி கேட்டு வாங்கிக்கணும். புத்திசாலி எப்படி கேட்டு வாங்கிக்கணும்? ரூம் நிறைய தங்க தாங்க, மண்டை நிறைய தாழ்மையை தாங்க. என்ன சொல்கிறீங்க? ரூம் நிறைய தங்கம் கொடுக்கட்டும். சொல்லுங்கள், நைட் வந்து ரூமில் அடுக்கி வைக்க போகிறீங்களா? கோல்டு பிஸ்கெட்டை அடுக்கி வைக்க போகிறீங்களா? அடுக்கி வைங்க. எத்தனை கிலோ அடுக்கி வைக்கிறீங்களோ அத்தனை கிலோக்கு தாழ்மையான மண்டையில் என்ன பண்ணுங்க? தாழ்மையை கொடுத்துட்டு போங்க ஆண்டவர். அப்படியே அதை அந்த ரூமை மட்டும் நிரப்பிட்டு போகாதீங்க. இங்கே கொஞ்சம் கை வச்சு என்ன பண்ணுங்க? கொஞ்சம் தாழ்மையை கொடுத்துட்டு போங்க. தேவையில்லாத பெருமை வேணாம் அப்படின்னு சொல்லி ரெண்டுத்தையும் அனுபவிக்கிறதை விட்டுட்டு 4 பேருக்கு உதவியாக இருந்து ஒத்தாசையாக இருந்து வாழ்க்கையை நகர்த்திட்டு பரலோகம் போகிறத விட்டுட்டு எனக்கு கொடுத்தா நான் கெட்டு போயிடுவேன், எனக்கு வேணாம். நீயும் உருப்படுறது கிடையாது, மற்றவனையும் உருப்படுறதுக்கு வழி விடுறது கிடையாது. நீ அது ரூம் நிறைய வாங்கி வச்சிருந்தா 4 பேருக்கு கொடுக்கலாம், நீங்கள் அதுவும் செய்யறது கிடையாது. நான் சொல்கிறேன், கர்த்தர் சொல்கிறாருங்க, அவர் தான் கொடுக்குறாரு. நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். பாருங்க, அந்த ஆசீர்வாதமாக இருப்பான்றதை படிக்கும்போது நான் யோசித்தேன், ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தின காரியம் என்ன தெரியுங்களா? நீ ஆசீர்வாதமாக இருப்பாய்னா முதல்ல உங்களுக்கு நீங்களே ஆசீர்வாதமாக இருப்பீங்க. யாருக்கு? முதல்ல யாருக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும்? நீங்கள், நான் எனக்கு ஆசீர்வாதமாக இருக்கணுங்க. உங்களை என்னீங்கன்னா நீங்கள் நான் ஒரு லக்கி மேன் அப்படின்னு யோசிச்சுருக்கிறீங்களா? ஹலோ, நீங்கள் உங்களை என்னைக்காவது உங்களை பார்த்து கண்ணாடியில் பார்த்து ஏய் நீ ஒரு அதிர்ஷ்டக்காரன்டா, பெண்கள் கண்ணாடியில் பார்த்து உங்களை பார்த்து நீ ஒரு அதிர்ஷ்டக்காரிடி அப்படின்னு நினச்சிருக்கிறீங்களா? நாளிலேருந்து சொல்லுங்க, நாளிலேருந்து கண்ணாடியை பார்த்து சொல்லுங்க, மத்தேயு ஆதியாகமம் 12:2 படி நான் ஒரு அதிர்ஷ்டக்காரன். நான் யாரு? நான் ஒரு அதிர்ஷ்டக்காரன் அப்படின்னு சொல்லுங்க. இன்னைக்கு உலகம் பாருங்க சொல்றாங்க, அவனுக்கு எங்கேயோ மச்சம் இருக்குதுயா. நீ சொல்லுங்க, மச்சம் ஃபுல்லா எனக்கு தான் இருக்குது. எங்கெல்லாம் மச்சம் இருக்குதோ அங்கெல்லாம் எங்கெல்லாம் மச்சம் இருந்தால் அவங்களாம் ஆசீர்வாதமாக இருப்பானோ எல்லா மச்சமும் எனக்கு தான் இருக்குது. ஏன்னா எல்லா மச்சத்துக்கு பதில் யார் இருக்கிறாரு? எனக்கு பெருசா மச்சத்தை கொடுக்குறவரே இருக்கிறாரு. ஆமாம், இயேசு இருக்கிறாரு. இயேசு கிறிஸ்து மூலமாக ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் புறஜாதிகளாகிய நமக்கு வரும்படியாக இப்படி ஆகியிருக்கிறது. விசுவாசத்தினால் நம்ம இதை பெறலாம். அதை விசுவாசிக்கணும். நீங்கள் சொல்லணும், உங்கள் பிள்ளைகளெல்லாம் பார்த்து பிளஸ் பண்ணணும். சொல்லணும் உங்கள் பசங்களை பார்த்து, டேய் நீங்களாம் வந்து பிளஸ்ஸு, நீங்களாம் வந்து ஆசீர்வதிக்கப்பட்டவங்கடா, நீங்களாம் லக்கி ஃபெல்லோ. உங்கள் பிள்ளைகளை சின்னதுலேருந்து எப்படி சொல்லி வளர்க்கணும்? லக்கி அப்படின்னு சொல்லணும். நீங்களாம் லக்கி, டேய் நீலாம் லக்கு, உனக்குலாம் செம்ம லக்குடா, லக்கிடா நீலாம் அப்படின்னு சொல்லி சொல்லி வளர்க்கணும். அவன் கேட்பான், என்ன லக்குன்ற, நான் பரீட்சையில் ஃபெயில் ஆகிட்டேன் சொல்லி கொடுடா, லக்கு ஃபெயில் ஆகிட்டேன் சொல்லலாம். நீ ஃபெயில் ஆனாலும் நீ லக்கி லக்கி தான்டா. அல்லேலூயா. முதல்ல நீங்க ஆசீர்வாதமா இருக்கணுங்க. அதுதான் ஆசீர்வாதமா இருப்பான்னா நீ ஆசீர்வாதமா இருக்கணும். ரெண்டாவது, நீ ஆசீர்வாதமா இருப்பது உனக்கு மட்டும் ஆசீர்வாதம் இல்லை, உங்களால உங்க குடும்பமே ஆசீர்வாதமா இருக்கும். அந்த ஆசீர்வாதம் வரும்போது நீங்க மட்டும் ஆசீர்வாதமா இருக்கிறதுல, நான் மட்டும் ஆசீர்வாதமா இருந்தால் நான் மட்டும் பிரியாணி சாப்பிடுவேன், நான் மட்டும் ஏசி ரூமில் தங்குவேன், நான் மட்டும் காரில் போவேன், நான் மட்டும் ஜாலியாக இருப்பேன், அதுதான் நான் மட்டும் ஆசீர்வாதமாக இருக்குது. ஆனால் இந்த ஆசீர்வாதம் என்னோடு நிற்காது, என் குடும்பத்துக்கும் கடந்து வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் குடும்பம், உங்கள் குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும் தெரியுமா? உங்கள் ஒருத்தரால் உங்கள் முழு குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படும். ஆபிரகாமை தான் தேவன் அழைச்சாரு, கூட ஒட்டிக்கின்னு தான் லோத்து வந்தார். வசனம் சொல்லுது, லோத்துக்கும் ஆடு மாடுகள் இருந்தது, லோத்துடைய ஆடு மாடுகளையும் ஆபிரகாமுடைய ஆடு மாடுகளையும் அந்த பூமி தாங்கக்கூடாதா இருந்ததான். அப்படின்னா என்னன்னா, அவ்வளோ எண்ண முடியாத அளவுக்கு ஆடு மாடுங்க. சொல்கிறேன், பார்க்கும்போது சொல்கிறாங்க, ஐயோ எவ்வளோ வெயிட்டுப்பா, பூமி எப்படி தாங்குது, அவ்வளோ இருக்குத. இப்போ எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். கர்த்தர் ஆபிரகாம் அழைச்சாரு, ஆனால் ஆபிரகாம் கூட வந்தவர் தான் லோத்து. ஆனால் லோத்துக்கும் அந்த ஆசீர்வாதம் வந்துச்சு. நான் சொல்கிறேன், உங்கள் மூலம் உங்கள் குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும். நீங்கள் உங்கள் குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாக இருப்பீங்க. அதுக்கு அடுத்தது, நீங்கள் உங்கள் உறவினர்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பீங்க, சொந்தக்காரங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பீங்க. தெரியுங்களா? உங்கள் சொந்தக்காரங்க சொல்லுவாங்க, முதல்ல அவங்களுக்கு நோட்டீஸ் வைக்கலாம், முதல்ல அவங்களுக்கு சொல்லலாம். அவங்க வந்தாங்கன்னா ஒரு ஆசீர்வாதம். ஏன்னா சொந்தக்காரன் சொல்லுவான், அந்த அளவுக்கு போவோம். அடுத்தது எல்லை. ஃப்ரெண்டுங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பீங்க, நண்பர்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பீங்க. உங்கள் ஃப்ரெண்டுங்க சொல்லுவாங்க, ஏய்
அவனை நம்ம கூட சேர்த்துக்கலாம்டா, அப்போ தான் நம்மளுக்கு ஒரு ஆசீர்வாதம். அவன் நம்ம கூட இருந்தால் தானே நம்மளுக்கு ஆசீர்வாதம் அப்படின்னு நண்பர்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். அதுக்கப்புறம் வேலை ஸ்தலத்தில் உங்களால் அவங்களுக்கு ஆசீர்வாதம் வரும். யோசேப்பு நிமித்தம் கர்த்தர் போத்திபாரையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தாராம். ஆசீர்வாதம் உங்களால் உங்கள் வேலை ஸ்தலத்துக்கு ஆசீர்வாதம் இருக்கும். அவன் எங்கன்னா போய் குறி கேட்டானா சொல்லுவாங்க, உன் கம்பெனியில் ஒருத்தன் வேலை செய்கிறான் பாரு கிறிஸ்டின்னு சொல்லிட்டு, அவனால் தான் நீ நல்லா இருக்கிற, அவனை வேலையை விட்டு நிறுத்திடாத அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. உங்கள் வேலை ஸ்தலங்கள் ஆசீர்வதிக்கணும். உங்களால் சபை ஆசீர்வாதமாக இருக்கும். உங்கள் ஆசீர்வாதம் எங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும்னா அடுத்தது சர்ச்சுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். எல்லா வகையிலும் ரிஃப்ளெக்ட் ஆகும். 10 ரூபா போடுறீங்களா 10,000 ரூபாய் போடுற அளவுக்கு மாறுவீங்க. ஆமென். இன்னைக்கு 10 ரூபா நோட்டு போட்டுன்னு இருக்கலாம். நான் சொல்கிறேன், நாட்கள் ஒன்று வருகிறது, நீங்கள் 100 ரூபாய் நோட்டு கட்டத்துல வந்து அப்படி போட்டு போவீங்க அசால்ட்டாக. கர்த்தர் கொடுத்துருக்கார் பாஸ்டர், எதனா செய்யுங்க பாஸ்டர், கிறிஸ்மஸ் வருது பாஸ்டர் அப்படின்ட்டு நீங்கள் கொடுப்பீங்க. இப்போ நான் விதைச்சின்னு இருக்கிறேன், ஆனால் உங்ககிட்ட ஒரு நாள் அறுவடை இருக்குது எனக்கு. அல்லேலூயா. ஆமாம். ஆனால் நீ அந்த அளவுக்கு அது ஆசீர்வாதம் அப்படிதாங்க. ஆசீர்வாதம் அப்படிதான். ஒன்று தெரியுங்களா, எப்படியோ வந்துடுச்சு பாருங்க. ஆபிரகாமுக்கு வந்துடுச்சு. ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை தடுத்து நிறுத்தவும் முடியல. ஆசீர்வாதம் வந்ததுன்னா அதோட நிற்காது, அது வளர்ந்துக்கினே இருக்கும். ஆசீர்வாதம் வந்ததுன்னா ஆசீர்வாதம் என்ன பண்ணும், பெருகி கொண்டே இருக்குங்க, வளர்ந்துக்கினே இருக்கும். நீங்கள் சபைக்கு ஆசீர்வாதமாக இருப்பீங்க. அடுத்தது சமுதாயத்துக்கு ஆசீர்வாதமாக இருப்பீங்க. எப்படி ஆசீர்வாதமாக இருப்பீங்க? சமுதாயத்துக்கு ஆசீர்வாதமாக இருப்பீங்க. நமக்கு பார்த்தீங்கன்னா, நமக்கு மற்றவங்களுக்கு என்ன வித்தியாசம்னா, மற்றவங்க வாழ்க்கையில் ஆசீர்வாதமும் இருக்கும், கூட சாபமும் இருக்கும். அவன் வாழ்க்கை எப்படின்னா, ஜானியர்னா முழம் சறுக்கும். என்னது கேட்டுக்கிறீங்களா அந்த பழமொழி? நிறைய பேர் சொல்கிறது என்ன தெரியுங்களா, ஜானியர்னா என்ன சறுக்குது அப்படின்னா, இல்லைன்னா இவ்வளோண்டு ஆசீர்வாதம் வருது, ஆனால் சாபம் எவ்வளோ வருது, இவ்வளோ நீட்டு வருதா. ஆசீர்வாதம் இவ்வளோ உண்டு, ஆனால் சாபம் இவ்வளோ நீட்டு சாபம் வருதான். அல்லேலூயா. அதை தான் சொல்கிறாங்க, ஜானியர்னா முழம் சறுக்குது, அதுதான் சாபம். இது உலகத்தில் இருக்கிற எல்லாருக்குமே இருக்குதுங்க. இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத எல்லாருக்கும் ஜானியர்னா முழம் சறுக்குன்றது என்னன்னா, அவனுக்கு ஆசீர்வாதம் வரும், ஆனால் அதை விட பெரிய சாபம் நஷ்டம் வந்து சம்பாதிச்சதெல்லாம் வீணாக போயிடும், விரயமாக போயிடும், நிற்காது கையில். பொத்தலான பையில் போட்டது போல இருக்கும், ஓட்டப்பானையில் சேர்த்து வச்சது மாதிரி இருக்கும். ஆனால் நமக்கு அப்படி கிடையாது. நம்முடைய சாபத்தை இயேசு அவர் மேலே ஏற்றுக்கொண்டு நமக்கு தேவன் கொடுக்குற ஆசீர்வாதம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, சாபம் இல்லாத ஆசீர்வாதம். அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு தேவன் கொடுத்துருக்கிற ஆசீர்வாதம் எப்படிப்பட்ட ஆசீர்வாதம்? சாபம் இல்லாத ஆசீர்வாதம். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க. அவனுக்கு ஜான் ஏறினா மனம் சறுக்கும். நம்ம ஜான் ஏறணும்னா அடுத்த ஜான் தான் ஏறுவோம், அடுத்த ஜான் ஏறுவோம், அடுத்த ஜான் ஏறுவோம். இப்படியே ஜானா ஏறி மேலே தான் போய் நிற்போம் ஒழிய நம்மளுக்கு முழம் சறுக்காது, ஜானும் சறுக்காது. அல்லேலூயா. நீங்கள் இதெல்லாம் சொல்லணும். நீங்கள் அவன் கூட சேர்ந்து சொல்லக்கூடாது, எங்க என்னதான் சம்பாரிச்சாலும் ஜான் ஏறினா முழம் சறுக்குது. அவன் கூட சேர்ந்து சொன்னா உனக்கு விசுவாசம் இல்லை. இங்க வசனத்தோடு சேர்ந்து சொல்லணும். அல்லேலூயா. நான் உங்களுக்கு முன்னாடி இருக்கிற பாருங்க, நான் ஒரு பெரிய உதாரணம் உங்களுக்கு. என் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா பெரிய தரித்திரம். நான் சின்ன பையனாக இருக்கிறதுலேருந்து பார்த்துருக்கிறேன். எங்கள் அம்மா என்னை ஹாஸ்டலில் சேர்த்துட்டாங்க. ஏன் ஹாஸ்டலில் சேர்த்தாங்க அப்படின்னா, எங்கள் அம்மாவுக்கு 2 பிள்ளைகள். கல்யாணம் ஆகி ஒரு பிரச்சனையில் எங்கள் அம்மா எங்கள் அப்பாவை விட்டுட்டு பிரிகிறாங்க. பிரியும் போது எனக்கு 2.5 வயசு, எங்கள் தம்பிக்கு 1.5 வயசு. பிரிஞ்சு வந்து அவங்க தனியாக அவங்க அம்மா கூட இருக்கும்போது ஒரு ஜோசியக்காரங்கிட்ட போய் ஜோசியம் பார்த்துக்கிறாங்க. எங்கள் அம்மா ஆர்சி குடும்பம், கத்தோலிக்கர் குடும்பம். அதனால் அவங்க அதெல்லாம் பார்ப்பாங்க, ஜோசியம் பார்ப்பாங்க. எங்கள் வீடை பார்த்தீங்கன்னா ரோமன் கத்தோலிக்க குடும்பம் தான். இந்த சைடு கிறிஸ்டின் சாமிங்க இருக்கும், இந்த சைடு இந்து சாமி இருக்கும். இந்த சைடு மெழுகுவர்த்தி கொளுத்துவாங்க, அந்த சைடு கற்பூரம் கொளுத்திடுவாங்க. அதெல்லாம் பாரபட்சமே இல்லை. அப்படி தான் இருந்தோம் நாங்கள் ரோமன் கத்தோலிக்கில். அதனால் அப்படி இருந்ததுனால எங்கே போய் ஜோசியம் பார்த்துக்கிறாங்க. அந்த ஜோசியக்காரன் சொல்லியிருக்கிறான், சின்ன பையன் லக்கி, பெரிய பையன் தரித்திரம் பிடிச்சி வந்துட்டுக்கிறான். நான் தான் பெரிய பையன். இவங்க அந்த நேரத்தில் யோசிச்சு பாருங்க,
வாழ்க்கையில் பெரிய பிரச்சனை. கணவனை இழந்து 2 பிள்ளைகளை வச்சு என்ன பண்ண போகிறோம், ஏதை பண்ண போகிறோன்னு தெரியல. இந்த நேரத்தில் கூட ஒரு தத்ர கேஸ் இருக்குதுன்னா எப்படி இருந்திருக்கோம், பக்குடு ஆகிட்டு இருக்கோம். என்ன பண்ணாங்க, பிளான் பண்ணி என்னை தூக்கி ஹாஸ்டலில் போட்டாங்க. இவன் கூட இருந்தால் தான் பிரச்சனை. அப்படியே சொல்லிக்கிறான். ஜோசிக்காரன் சொல்லிட்டுக்கிறான், அவன் தத்ரம் பிடிச்சவன், இவனை கூட வச்சுன்னா இன்னும் நீ கஷ்டத்து மேலே கஷ்டப்படுவேன், நஷ்டத்து மேலே நஷ்டப்படுவேன், இன்னும் ரொம்ப பெரிய ரொம்ப கஷ்டம்லாம் அனுபவிப்பேன் நீ சொன்ன பண்ண. அவங்க பயந்து போயிட்டு நான் ஒரு 6 வயசு இருக்கும்போதே என்னை தூக்கி போய் ஹாஸ்டலில் போட்டாங்க. நம்மக்கிட்டே இவன் இருக்கக்கூடாதுன்ட்டு. இவன் மட்டும் தம்பி மட்டும் அம்மா கூட இருப்பாங்க. அப்போ வந்து பாசம் தானே, குழந்தையா இருந்தாலும் அந்த பாசம். அம்மா இல்லை, ஹாஸ்டலில் ஏகப்பட்ட பிரச்சனை, எல்லா வேலையும் வாங்குவாங்கங்க. பெருக்கிற வேலை, துடைக்கிற வேலை, காய்கறிக்கு கடைக்கு போயிட்டு வர வேலை. அது வந்து ஓம் ஹாஸ்டல், எல்லாரும் படிக்கிற காமன் ஹாஸ்டல் கிடையாது, ஓம் ஹாஸ்டல். ஒரு குடும்பம் தத்து எடுத்து வளர்த்தாங்க, ஒரு குடும்பம் தத்து எடுத்து என்ன வளர்த்தாங்க. அதுங்களா ஜாதி வெறி பிடிச்ச நாய்ங்க, செம்ம ஜாதி வெறி பிடிச்சதுங்க. ஆனால் யாருக்கும் தெரியாமல் எங்கள் அம்மா கிட்ட மாட்டுக்கறி செஞ்சு எடுத்துன்னு சொல்லி மட்டும் சாப்பிட்டுக்கோங்க, வெளி உலகத்தில் அவாள் இவாள்னு பேசிக்கோங்க. லைஃப்பில் ரொம்ப வருஷம் எனக்கு வருஷம் கணக்காக ரசம் சோறே போட்டு வளர்த்துதுங்க. ரசம் சோறு தவிர்த்து வேற சாப்பாடே சாப்பிட்டது கிடையாது. நான் வருஷம் கணக்கில் காலையில் ஒன்றும் இல்லாமல் அனுப்புங்க, ஸ்கூலுக்கு போயிடுவேன். மத்தியானம் சத்துணவு போடுவாங்க, அதுதான் சாப்பாடு. அந்த சத்துணவா இப்போவாது பரவாயில்ல, இன்ஸ்பெக்ஷன்லாம் வந்து கேட்குறாங்க. ஒரு பையனை கேட்டாங்க, இன்னைக்கு சாம்பார் நல்லா இருக்குதா, டெய்லி இப்படி தான். அவன் சொல்லிட்டா, டெய்லி தண்ணியாக இருக்கும், இன்னைக்கு தான் நல்லா இருக்கு. இன்னைக்கு இருக்கிற தெளிவு கூட அன்னைக்கு இருக்கிற பசங்களுக்கும் கிடையாது, இன்னைக்கு இருக்கிற மாதிரி கூட அன்னைக்கு கிடையாது. அந்த சத்துணவா என்ன அரிசி போடுவாங்கன்னு தெரியாது. வாய்கிட்ட போகிறதுக்கு முன்னாடி சாப்பாடு நாக்கில் போடுறதுக்கு முன்னாடி வாசனை மூக்கில் போடும், நல்லாவே இருக்கு, அது வச்சிருவேன். என்னைக்கு நான் முடியாத பட்சத்தை சாப்பிடுவேன். அப்புறம் சாயங்காலம் வந்தால் பயங்கர வேலை வாங்குவாங்க. வாங்கிட்டு நைட்டு ஒரு 8:30 மணிக்கு ஒரு அலுமினிய தட்டு, அதுங்களாம் ஸ்டீல் தட்டில் சாப்பிடுங்க. நமக்கு மட்டும் அலுமினிய தட்டை கொடுத்து அலுமினிய தட்டை ஒரு ஓரமாக வச்சுருந்தா அந்த அலுமினிய தட்டில் ரசம் நிறைய ஊற்றி ஒரு கைப்பிடி சோறை போட்டு அனுப்புங்க. பல வருஷம் இது தான் சாப்பிட்டேன். இதுங்களாம் வீட்டுக்குள்ளே படுத்துக்கோங்க, காற்று அடிச்சாலும் மழை அடிச்சாலும் வெயில் அடிச்சாலும் நானும் வீட்டுக்கு வெளியில் நான் படுத்துக்கணும் பாய போட்டு. ஏன் கேட்குறீங்க, எனக்கு இந்த மணியாட்டிக்காரனை கண்டா பயம். இப்போல்லாம் மணியாட்டிக்காரன் கண்டா செவுள்ளே அடிச்சு அனுப்பிடுவேன். இப்போ இல்லை, அப்போது இதெல்லாம் என்னடா சின்ன வயசில் அந்த அது அவனை பற்றி வேற பெருமையாக அருமை பெருமையெல்லாம் சொல்லி அவன் வருவான், அப்படியே ஒரு மை தடி விடுவான். மை தடி விட்டா உனக்கு எங்கே போகிறேன்னு தெரியாது, நீ பாட்டுன்னு போய்ட்டு வா, நீ பெரிய பையன் தலைச்ச பையன், உன்னை எடுத்துன்னு போய் சுடுகாட்டில் கொளுத்தி மண்டையிலேருந்து மை எடுத்துருவோம். ஐயோ, இந்த கதைலாம் தயவு செஞ்சு சொல்லாதீங்க, பாவங்க பசங்கள்லாம் பயப்படுவாங்க. அந்த காலத்தில் என்ன நினச்சி சொன்னாங்கன்னு தெரியல. இந்த மணியாட்டிக்காரன் அப்போலாம் வருவான் பாருங்க, அவன் அங்கே வரும்போதே டிங்கு டிங்குச்சுன்னா இங்கே டிங்கு டிங்குன்னு அடிக்கும் ஹார்ட்டில். எழுந்துச்சு, நான் இருந்த அந்த ஹாஸ்டல் வீடு பக்கத்தில் ஒரு கிணறு இருக்குங்க, அந்த கிணத்தை பாயெல்லாம் சுற்றின்னு போய் உக்காந்துன்னு இருப்பேன். இந்த மணிக்காரன் வந்துட்டு போகிற வரைக்கும் இது 1 மாதம் பெரிய போராட்டமாக இருக்கும். இப்படி தான் இருந்தேன். இப்படிலாம் இருந்துட்டு அந்த ஹாஸ்டல் முடிஞ்சிச்சுங்க. கொஞ்ச நாள் ஆயிடுச்சு, வந்துட்டேன் வீட்டுக்கு. வீட்டில் 5வது படிக்கும் போது வீட்டாண்ட வரேன். வீட்டாண்ட வந்தால் எங்கள் அம்மா பாருங்க, எங்கள் தம்பியை தான் கனம் பண்ணுவாங்க. எங்கள் அம்மா கடைக்கு போகிறாங்க, எங்கன்னா முக்கியமான இடத்துக்கு போகிறாங்க அப்படின்னா முதல்ல என்ன சொல்லுவாங்கன்னா, எங்கள் தம்பியை கூப்பிடுவாங்க, டேய் அவன் பேர் அற்புதராஜ், டேய் அற்புதம், அம்மா இன்னைக்கு 3 மணிக்கு போகிறேன், நீ எங்கே விளையாடி இருந்தாலும் ஒரு 2:45 என்ன பண்ணிடணும், மதியானமா வீட்டுக்கு வந்துடும், அம்மா எதுக்கும் நீ தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எதிர்க்க வர வச்சுட்டு இவங்க போவாங்க. போகும்போது சும்மா போக மாட்டாங்க, அவன் சந்தோஷமாக வரணும் இல்லை, அவன் கையில் ஒரு கொஞ்சம் காசு கொடுத்துட்டு போவாங்க. அவன் தேன் மிட்டாய் வாங்கி நக்கின்னு வருவான். நான் கேட்பேன், ஏதுரா தேன் மிட்டாய், அம்மா காசு கொடுத்தாங்க, எனக்கு உனக்கு கொடுக்கல, எனக்கு தான் கொடுத்தாங்க. எப்படி இருக்கும், எப்போ வருவாங்கன்னு காத்துன்னு இருந்து அவங்க வந்த பிறகு இன்னும் அவனுக்கு மட்டும் காசு கொடுத்தேன், அவனுக்கு கொடுத்தேன்னா நீ தரித்திரம் பிடிச்சுவேன் அப்படின்வாங்க. என்கிட்ட சொல்லுவாங்க, நான் இத்தனை மணிக்கு போகிறேன், நீ எங்கே இருந்தாலும் இத்தனை மணிக்கு என்ன பண்ணுறது, வீட்டு பக்கம் வந்துடாத, அதுக்கு பிறகு லேட்டாவா, ஏன்னா நான் எதிர்க்க வந்தால் விளங்காது அப்படின்ட்டு. அவங்க சாதாரணமாக சொல்லலை. ஒரு தாய் வந்து ஒரு பிள்ளையை வந்து எடுத்தோன்னு அப்படி சொல்ல மாட்டாங்க. அவங்க நிறைய விஷயத்தில் பட்டு அனுபவித்து பார்த்ததுனால தான் என்ன பண்ணுறாங்க சொல்கிறாங்க. அதனால் எங்கள் அம்மாவே சொல்லுவாங்க, நீ தரித்திரம் பிடிச்ச வேண்டாம், நீ உன்னை கூட்டு போனால் விளங்காதுரா, நீ லக்கியே, அதாவது அதிர்ஷ்டமே இல்லாத ஒரு ஆள்றா நீ. இப்படியே போச்சு. 10வது வரைக்கும் வந்துட்டேன். ரொம்ப விரக்தி வாழ்க்கையில்.
கடவுளெல்லாம் பார்த்தா ஒரு கேள்வி கேட்கணும். எவன்டா கடவுள்னு பார்த்தா அவனை கேட்கணும். அப்படிலாம் நினச்சிருக்கிறேன். அவன் மட்டும் லக்கியாக இருக்கிறதுக்கு அவன் என்ன பண்ணான் உனக்கு? நான் மட்டும் லக்கியாக இல்லாத இருக்கிறதுக்கு நான் என்ன பண்ணிட்டேன் உனக்கு? கேட்கணும் கடவுளை. அப்படிலாம் நினச்சி ரொம்ப கோவம், கடவுள் மேலெல்லாம் கோவம். சில நேரத்துலலாம் நான் போயிட்டேன், சொல்லிட்டேன், கடவுளாக இல்லை, ஒன்றும் இல்லைடா, சும்மாடா. கடவுள் இருந்தால் ஏன்டா ஒருத்தனை இப்படி வைக்கணும், ஒருத்தனை அப்படி வைக்கணும், அதெல்லாம் கடவுள் இல்லை அப்படின்லாம் சொல்கிற அளவுக்குலாம் ரொம்ப விரக்தியில் போயிட்டேன். 10வது வரைக்கும் படிக்கிறேன். 10வது வரும்போது எங்கள் வீட்டாண்ட இந்த கிளி ஜோசியம் இதெல்லாம் பார்க்கறதுக்கு வருவாங்க. இந்த கிளி ஜோசியம் வந்து பார்த்தாங்க. ஒரு ஆள் வந்தான். கிளி ஜோசியம் பார்க்கும்போது, கிளி அது பாருங்க பாவம், நம்ம எவ்வளோ பெரிய ஆள், நம்ம கிளிக்கிட்ட போய் நம்ம எதிர்காலத்தை கேட்டுக்கிறோம். ரொம்ப சிரிப்பாக இருக்கும். கிளிக்கு முன்னாடி உட்காந்துருப்பாங்க. இன்னி கூட பாருங்க, சில ரோட்டெல்லாம் போனால் கிளி குண்டை வச்சுட்டு ஆள் உட்காந்துருப்பாங்க. அவங்களெல்லாம் பார்த்துட்டா ஞாபகம் வந்துடும் எனக்கு. இவன் நல்லா போயிட்டு இருப்பான், இவன் உட்காந்துட்டு இருப்பான் பேண்ட் ஷர்ட் போட்டுக்கின்னு. அது கிளி எதிர்காலத்தை சொல்ல. நான் யோசிப்பேன், கிளி எதிர்காலத்தை சொல்லுமோ சொல்லாதோ, மாற்றுமோ தெரியாது. இயேசு ஒருத்தர் இருக்காரா, மாற்றுவார் சொல்லலான்னு நினைப்பேன். அவன் பட்டியும் கொட்டியுமா இருப்பான். எங்கே அவன் சொல்லிட்டாலும் புரிஞ்சுக்கிற நிலைமையில் இருக்க மாட்டான். சொல்லிடலாம், அவன் புரிஞ்சுக்கிற நிலைமையில் இருக்க மாட்டான். பிசாசு மனதை குருடாக்கி வச்சிருக்கான். வசனம் சொல்லுது, அவர்கள் தேவனை தேவன் என்று அறிந்து அவர்களை மகிமை கூட படுத்தக்கூடாத படிக்கு பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்கள் மனதை குருடாக்கினான். அல்லேலூயா. அதனால நான் பாருங்க, இந்த கிளி ஜோசியத்தை கூப்பிட்டு அவங்ககிட்ட சொன்னேன். பேர் கேட்டான், பேரை சொன்னேன். கிளியை கூப்பிட்டான், அது வந்தது, சீட்டாக எடுத்து போட்டுச்சு. அப்புறம் கடைசியில் ரொம்ப கீழே இருந்து ஒரு சீட்டை எடுத்து கொடுத்துட்டு போயிடுச்சு. சீட்டை எடுத்து கொடுத்துட்டு நெல்லையும் வாங்கிட்டு போயிடுச்சு. அது வேலை அது முடிஞ்சு போச்சு. இவன் சீட்டை திறந்தான், படத்தை பார்த்தான், மடிச்சு வச்சான், புக்கை திறந்தான், ஏதோ பார்த்தான், புக்கை மூடி வச்சிட்டான். மூடி வச்சுட்டு உன் காசை நீ எடுத்துக்கொண்டான். நான் சொல்கிறேன், என்னதான் விஷயம் சொல்லு. அதெல்லாம் சொல்ல முடியாது, உனக்கு கட்டமே சரியில்லை, எதுவுமே சரியில்லை, துட்டை எடுத்துக்கொண்டான். யோசிச்சு பாருங்க, அவன் ₹1 வரதை தாங்க பார்ப்பாங்க. அந்த காலத்தில் ₹1 வரதை தான் பார்ப்பான். இன்னைக்கு நல்லக்காரன், இன்னைக்கு இருக்கிற ஜோசியக்காரனா தான் துட்டை வாங்கி போட்டு போய் சொல்லிட்டு போயிட்டு இருப்பான். அந்த காலத்தில் கொஞ்சம் நேர்மையான ஜோசியக்காரெல்லாம் இருக்கிறாங்க போல. துட்டை எடுத்துக்கோ, சரியில்லை, உனக்கு பேர் ராசி எதுவுமே சரியில்லை, உனக்கு நீ இல்லை, லக்கியே இல்லாத, அதிர்ஷ்டமே இல்லாத, தத்ரம் பிடிச்சோன்னு சொல்லிட்டு அவன் துட்டை கொடுத்துட்டு போயிட்டாங்க. எனக்கு மண்டைக்குள்ளே ஓடுது, என்ன இது, இவனும் அதிர்ஷ்டம் இல்லைன்னு சொல்லிட்டான், என்னதான் பண்ணுறது இதுக்கு? அதனால் எல்லா சாமியும் கும்பிட்டு பார்ப்போம். எல்லா சாமியும் கும்பிடு, அல்லா கும்பிடு, எல்லா அம்மனை கும்பிடு, அல்லாவை கும்பிடு, எல்லாத்தையும் கும்பிடுது தான். எங்கே ஒன்றாலும் போய் ஏதாவது ஒன்று நல்லா வைக்கட்டுமே நம்மளன்ட்டு. அப்புறம் கைரேகை பார்த்தோன்னு சொல்லிட்டான், இது சரியில்லை அது சரியில்லை, கையை மூடிக்க, துட்டை எடுத்துக்கொண்டான். கைரேகை பார்த்தோன்னா கையை மூடி வச்சுட்டு துட்டை எடுத்துக்கோன்னு சொல்லிட்டான். பாருங்க, எனக்கு நானே ஒரு அதிர்ஷ்டம் இல்லாதவனா இருந்தேன். அதிர்ஷ்டமே இல்லை, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலங்க. இந்த நேரத்தில் தான் எங்கள் வீட்டில் இருக்கிற இன்னும் இருக்குது அந்த கேள்வி, கோபமாக வருது நினைச்சாலுமே. அது ஒரு வார்த்தை சொல்லிடுச்சு, எந்த சாமி ஒன்றாலும் கும்பிட்றான், இந்த அல்லேலூயா சாமி மட்டும் கும்பிடாதேன்னுச்சு. அது வேற ஆழமாக பதிஞ்சிச்சு. எனக்கு இந்த அல்லேலூயானாலுமே பிடிக்காது. இது சொல்லிடுச்சா, அதனால் இந்த அல்லேலூயானாலுமே நம்மளுக்கு ஒரே காண்ட் ஆகிடும். ஏன்னா அல்லேலூயா கை தட்டாட்டா நம்மளுக்கு சுருன்னு ஆகிடும். அதனால் நான் அவங்ககிட்டலாம் சண்டை போகிறது, என்னடா எப்போ பார்த்தா லபான்னு கத்தினுக்கிறீங்க, ஒழுங்கா நாங்கள் சாமி கும்பிட்றோம், நாங்கள் கொடுத்தாண்டா சாமி கும்பிட்றோம், அமைதியாக கும்பிட்றோமே, அது மாதிரி கும்பிட்டா சாமி கேட்காதா, சாமி உதவி செய்யாதா, லபான்னு கத்துறீங்க எப்போ பார்த்தாலும் அப்படின்ட்டு அவங்ககிட்ட சண்டை. இருக்கிற கோபத்தில் அவங்ககிட்ட காட்டுறது. இப்படியே தாங்க போச்சு. ஆனால் ஒரு நாள் இந்த ஆண்டவரை ஒரு சூழ்நிலையினால் நான் ஏற்றுக்கினேன். அதை சாட்சி சொல்கிறது ரொம்ப டைம் இல்லை. ஒரு சூழ்நிலையில் இயேசுவை ஏற்றுக்கினேன். நான் சொல்லட்டுங்களா, இவரை ஏற்றுக்கினதுலேருந்து என் வாழ்க்கையில் இருந்த தரித்திரம் நீங்கி நான் ஆசீர்வாதமாய் மாறிவிட்டேன். நாங்கள் ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சோம். என் கூட பெரிய பெரிய படிப்படிச்சவங்களாம் வேலை செஞ்சாங்க. ஆனால் எல்லாரும் தான் உழைச்சான். ஆனால் என்னுடைய உழைப்பு கம்பெனிக்கு சேர்ந்து லக்கி. கம்பெனிக்காரன் சொல்கிறாங்க, இவன் லக்குப்பா. இவன் மேனேஜர் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா, என்ன கூப்பிட்டு பேசணும், பெரிய டீல் பேசணும்னா என்னை கூப்பிட்டு பாரு. ஆனால் என்னை விட சூப்பராக இங்கிலீஷ் பேச தெரிஞ்சவங்களாம் கூட இருப்பாங்க. அவர் சொல்கிறார், நீ வா நானமணி, நீ வந்தால் தான் ஒரு ஆசீர்வாதம். வா, கர்த்தர் எப்படி மாற்றிட்டார் பாருங்க. நான் எனக்கு மட்டும் ஆசீர்வாதமாக மாறல, என்னை சுற்றி இருக்கிற குடும்பங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறேன். இன்னைக்கு சபைக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறேன், உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறேன். புரியுதுங்களா? அப்போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்ன வார்த்தை, நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். முதல்ல நீங்கள் லக்கியாக இருப்பீங்க, உங்களுக்கு நீங்கள் லக்கியாக ஆவீங்க. நான் சொல்கிறேன், எழுதியோன்னா கொடுக்குறேன். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தரித்திரம் மாறும், எல்லா விதமான அன்லக்கி பேட் லக்கிலாம் மாறும்.
நீங்கள் லக்கியாக மாறுவீங்க. உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதம். நீங்கள் உங்களுக்கு நீங்களே ஆசீர்வாதமாக, முதல்ல நீங்கள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணுங்க. உங்களை பார்க்கும்போது உங்களை நீங்கள் முதல்ல உங்களுக்கு பிடிக்குதா? கண்ணாடியில் பார்க்கும்போது உங்களுக்கு பிடிக்குதா? உங்கள் மூஞ்சியை பார்த்து நீங்களே திட்டிக்கிறீங்களா? ஏன்னா நான் அப்படி இருந்து இருக்கிறேன். நான் என்னை பார்த்து நிறைய நேரத்தில் என்ன சொல்லிப்பேன் தெரியுமா? திட்டிப்பேன். நீலாம் எதுக்கு? ஒரு அதிர்ஷ்டமும் கிடையாது, ஒரு உருப்புடுற காரியமும் உங்ககிட்ட கிடையாது, ஒன்றும் வரப்போகிறது கிடையாது. நீ என்ன பண்ணின்னு இருக்கிற? நீ எதுக்கு ஒரு ஜென்மமாக சுற்றின்னு இருக்கிற அப்படின்னு நான் என்னையே திட்டிப்பேன். ஒருவேளை நீங்கள் அப்படியே திட்டின்னு இருந்தீங்கன்னா நான் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு இந்த வசனத்தை படிங்க, 10 முறை சொல்லுங்கள். நான் ஆசீர்வாதமாக இருப்பேன், நான் ஆசீர்வாதமாக இருப்பேன். ஆபிரகாமுக்கு சொன்ன வாக்கு தத்துவம் இயேசு கிறிஸ்து மூலமாக நான் விசுவாசத்தில் பெறுகிறேன். நான் ஆசீர்வாதமாக இருப்பேன், நான் ஆசீர்வாதமாக இருப்பேன். 10 முறை இல்லை, 10,000 முறை சொல்லுங்கள். ஒரு நாள்லாம் உட்காந்து கண்ணாடியை பார்த்து சொல்லுங்கள். கண்ணாடி முன்னாடி, எந்த கண்ணாடி முன்னாடி பார்த்து நீலாம் ஒரு ஜென்மமானு சொன்னீங்களோ அதே கண்ணாடி முன்னாடி பார்த்து சொல்லுங்கள், நீ லக்கி. எப்பப்பெல்லாம் தலை வாரீங்களோ, பவுட்ரு பூசுறீங்களோ, அப்போல்லாம் உங்களை பார்த்து சொல்லிட்டு பவுட்ரு பூசுங்க. நீ லக்கிடா, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன் அப்படின்னு உங்களை நீங்களே சொல்லிக்கங்க. நான் சொல்கிறேன், விளையாட்டாக சொல்ல, பெரிய சீக்கிரட். நீங்கள் உங்களை பார்த்தே பேசுங்க. நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பெரிய ஆசீர்வாதமான நிலையில வருவீங்க. அதை நீங்கள் பார்ப்பீங்க. நான் இன்னைக்கு சொல்கிற மாதிரி நாளைக்கு நீங்கள் அநேகருக்கு சொல்வீங்க சாட்சியை. ஆமென். அப்போது நான் சொல்கிறேன், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். சொல்கிறாரு ஆபிரகாம், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். ஆமென். பக்கத்தில் சொல்லி முடிச்சிடலாம். நீங்கள் நிச்சயமா ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையின்படி ஆசீர்வாதமாய் லக்கியாக இருப்பீங்க. ஆமென். ஒரு கை தட்டுங்களா ஆண்டவருக்கு. ஓகே, நாம் எல்லாரும் எழுந்து நிற்போம். நாம் செபிச்சு முடிக்கலாம். ஸ்தோத்திர ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட இந்த நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவனை பிரபுக்களோடு உட்கார பண்ணுகிறார். மகிமையான சிங்காசனத்தை சுதந்திரிக்க பண்ணுகிறார் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே, நாங்கள் ஒரு காலத்தில் தரித்திரர்களாக, ஆண்டவரே அதிர்ஷ்டம் இல்லாதவர்களாக, பாக்கியம் இல்லாதவர்களாக இருந்தோம். ஆனால் எங்களை எல்லாம் ஆண்டவரே நீங்கள் எவ்வளோ பெரிய இரக்கத்தினால, கிருபையினால, தயவுனால ஆண்டவரே எங்களை கூட ஆண்டவரே நினச்சி ஆண்டவரே எங்களை சந்தித்து உங்கள் பிள்ளையாய் மாற்றி ஆண்டவரே எங்கள் தரித்திரங்கள் சாபங்கள் எல்லாம் நீக்கி எங்களுக்கு ஆசீர்வாதமாக, எங்களை சுற்றி இருக்கிற சகல ஜனங்களுக்கும் ஆசீர்வாதமாக நீர் வைத்திருக்கிறபடியால் கோடான கோடி நன்றிகளை செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த இடத்துல இருக்கிறவங்களுக்காக செபிக்கிறேன். ஒருவேளை யாருன்னா இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ளே வரலன்னா, இயேசுவின் நாமத்தினால் அவங்க உள்ளங்களில் இருக்கிற ஆண்டவரே ஆசீர்வாதத்திற்கு எதிராக இருக்கிற எண்ணங்கள், மனநிலைகள்லாம் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். விசுவாசம் உண்டாகட்டும். ஆபிரகாமுக்கு சொன்ன வார்த்தை எனக்கு உண்டு, நான் ஆசீர்வாதமாய் இருப்பேன் என்கிற சத்தியம், வாக்கு தத்துவம் இயேசுவின் நாமத்தில் அவர்கள் விசுவாசிக்கட்டும். அப்பா, அவர்கள் விசுவாசிக்கும் போது ஒன்றை நான் முழுமையாக அறிந்திருக்கிறேன். உங்கள் ஜீவனுள்ள வார்த்தைகள் வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் ஒரு காலம் ஒழிந்து போகாத உங்கள் வார்த்தைகள், வாக்கு தத்தங்கள் அவங்க வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்யும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே, உங்கள் வார்த்தைகள் பெரிய காரியங்கள் செய்யட்டும். இந்த நாள் இந்த இடத்துல இருக்கிற பிள்ளைகளை பார்த்து பேசுகிறோம். ஒவ்வொரு பிள்ளைகள் மேலே அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று, அவர்கள் ஆசீர்வாதமாய் இருக்கக்கூடியவர்கள் என்று இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன். ஆண்டவரே, இங்கே இருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருத்தர் மேலேயும் சாபம் இல்லை என்று சொல்லுகிறேன். சாபத்தை இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டார் என்று சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்து மூலமாய் உண்டான ஆசீர்வாதங்களும், ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஆசீர்வாதங்கள், இயேசு கிறிஸ்து மூலமாய் வந்திருக்கிற ஆசீர்வாதங்களும் இங்க இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேல பரிபூர்ணமாக இயேசு கிறிஸ்து நாமத்தில் வந்து பலிக்கட்டும் என்று சொல்லுகிறேன். இந்த நாளிலும் இந்த ஆசீர்வாதமான வார்த்தைகளுக்காக நன்றி ராஜா. தொடர்ந்து வந்து கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. இந்த வாரம் முழுவதும் நன்மையும் கிருபையும் அவர்களை தொடரட்டும். இந்த ஆராதனையின் மூலம் வருகிற மகிமைகளை, மாட்சிமைகளை, துதி ஸ்தோத்திரங்களை, கனங்களை, ஆராதனைகளை அப்பா நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழுவலுமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்தாவினுடைய அன்யோன்யமும் ஐக்கியமும் ஆசீர்வாதமும் வழிநடத்துதலும் இப்பொழுதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை வரையிலும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா,
அல்லேலூயா. கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆஸ்வதிப்பார். காட் பிளஸ்.